ஸோ ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட 10 வீடியோவுமே கம்பைன் பண்ணி ஒரு மூவி வெர்ஷனாக தான் போட்டுனுங்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் லைக்கு ஷேரை போட்டு விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஜிங்சங் சிட்டியில் இருக்கக்கூடிய சாங் ஃபேமிலியை தான் காட்டுறானுங்க. இந்த ஃபேமிலி லாஸ்ட்டு 100 வருஷமாக எந்த ஒரு பிளாக் மார்க்குமே வாங்கினதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஷார்ட் ஸ்கில் அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். அதுதான் இவங்களோட ப்ரைடும்ட்டு சொல்கிறானுங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய லீடரோட பட்ட பேர் அது மட்டும் வாயிலே நுழைய மாட்டேங்குது. அவரோட உண்மையான பேர் சாக் முஜி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேக்கு உன்னோட மூமெண்ட்டெல்லாம் ஸ்லோவாக இருக்குடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டேப்பா நான் ட்ரைனிங் பண்ண வரல, டஃப்பாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டு சொல்கிறான். அதை கேட்ட ஃபேமிலியன்ட்டு பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. பக்கம் இருக்கவங்களெல்லாம் பாரு 7 வயசு பையனை கூட பார்க்காம எப்படி திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேசுகிறானுங்க. பக்கத்தில் இருந்து ஒரு கோல்டான எனர்ஜி ரிலீஸ் ஆக யாரான்னு பார்த்தா சாங் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு சன்னு. லெஃப்ட்டில் ஒரு மூவு, ரைட்டில் ஒரு மூவ்ன்ட்டு போட்டு ஒரு ஸ்லாஷை போட்டு லேண்ட் ஆக பக்கம் இருக்கவங்களெல்லாம் வாயை பொழந்துட்டு பார்க்குறானுங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ சொங்கி மாதிரி நடக்கிறான். எழுந்து நடக்க கூட தெம்பில்லாத மாதிரி இருக்கு. பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு டேய் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வேறு. பக்கத்தில் இருந்து இன்னொரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா ஹீரோட அம்மா. டக்குன்னு போய் ஹேக் பண்ணிக்க. இப்போ சாங் ஃபேமிலியோட ஹெட் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பேசுறதுக்குள்ளவே பேச அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, இல்லை நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணலை, அவன் ரொம்பவே வீக்காக இருக்கான்ல, அதனால தான் கொஞ்சம் ஹார்டாக ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? எதுவாக இருந்தாலும் அவனுக்கே டீச் பண்ணுங்க, எல்லா ட்ரைனிங்கும் அவனுக்கே கொடுங்க, ஃபேமிலி ஹெட்ன்ற பதவியும் அவனுக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சாங்கியவங்க மூச்சு வாங்கிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்க்குறான். இவங்க சண்டை போடுறது சாங்கியவங்களுக்கு ரொம்பவே காமெடியாக தெரியுது. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ரொம்ப க்யூட்டான ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்கிறது சாங்கியவங்க பார்க்குறான். இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனை பார்க்க, அன்னைக்கு நைட்டு இடி மின்னலோட சரியான மழை பெஞ்சிட்ருக்குது. இந்த மலையை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு காலில் நடந்ததை யோசித்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்வாடை எடுத்து பார்த்துக்கிட்டு, இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இந்த ஸ்வாடில் ட்ரைனிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஸ்வாடை எடுத்து ஸ்விங் பண்ணுறாரு. லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஸ்விங் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக தரையை நோக்கி ஒரு அடி அடிக்க, அது தண்டர் லைட்டே தரையில் அடிக்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு அட்டாக்கை போட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த செகண்டே ஒரு மூமெண்ட்டை போட, அந்த மூமெண்ட்டில் என்னடான்னா 10 பார்ட்டாக பிரிஞ்சு வேறு அட்டாக் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தா அவரோட பையன் சரியான ஷாக்கில் மெய்சிலுத்து போயிடுறான். லாஸ்ட்டாக 2 விரலை வச்சு ஒரு அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் என்னடான்னா ஷார்ப்பான ஒரு ஸ்வாட் மாதிரி போயிட்டு தரையே கிழிச்சிக்கிட்டு போகுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அவரோட பையன், இவர் உண்மையிலே செம ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தான் அப்படின்ட்டு சொல்கிறான். அவரும் மூச்சை வாங்கிட்டு நீ எப்படா வந்த அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ தான் லாஸ்ட் அட்டாக் பண்ணும்போது வந்தேன். சரி சொல்லு எதுக்காக வந்த அப்படின்னு அவர் கேட்க, உங்களை தேடி ஒரு வயசான கிழவி ஒருத்தங்க வந்திருக்காங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான். அவரும் நின்றுட்டு நான் லாஸ்ட் அட்டாக் பண்ணதை நீ பார்த்த தானே, அது எப்படி இருந்துச்சு சொல்கிறியா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு. சாங்கி இவங்க எதுவும் சொல்லாத இருக்கிறத பார்த்துட்டு, இவன் சின்ன பையன் இவனுக்கு போய் என்ன தெரியும், இப்போ தான் நம்ம பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மூவ் எந்த காற்று மழை எது வந்தாலும் ஆடாமல் இருக்கிற ஆலமரம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவர் செமையாக சிரிச்சுட்டு அவர் கையில் இருந்த ஸ்வாடை தூக்கி போடுறாரு. இந்தா இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தவரை பார்த்து சரியான ஷாக்கில், இதை ஃபேமிலி 8 மட்டும் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்வாடு, இது எதுக்கு என்கிட்ட தரீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்க, இது ஜஸ்ட் ஒரு நல்ல ஸ்வாடு தான் அப்படின்ட்டு அவரும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த கிழவிக்கிட்ட தான் காட்டுறானுங்க. கிழவியும் ஹீரோவோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. நான் புத்தருக்கு காணிக்கை செலுத்தணும்னு ஆசைப்பட்டேன், என் மகன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவனையவே அர்ப்பணிச்சு, ஆனால் ஒரு நாள் என் மகனை போருக்கு கூப்பிட்டு போனாங்க. திரும்ப வரும்போது தலை இல்லாத பிணமாக தான் வந்தான். அதுக்காக தான் இப்போ நான் சாமிக்கிட்ட வேண்ட வந்திருக்கேன். என் மகனை ஆஃப்டர் லைஃப்லேயாச்சும் சந்தித்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்ட ஹீரோட அப்பாவும் சரி ஓகே வாங்க, நாளைக்கு காலையில் உங்களை அங்கே அனுப்பிச்சி விட்றேன், இன்றைக்கி நைட்டு தங்கதான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கிழவி பாய்சன் நீடியில் வச்சு அட்டாக் பண்ணுது. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசினா கவுந்துருவே அப்படின்ட்டு, அதனால தான் இப்படி ஒரு ட்ராமாவை போட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே வாயோட ஒரு வெட்டை போட்டு கிளியை சாவடிக்க, ஹீரோவோட அப்பாவும் பிளட் வாமிட் எடுக்கிறாரு. என்ன விதமான பாய்சன்ட்ரா இது, என்னவே பேரலைஸ் பண்ண வைக்கிது அப்படின்ட்டு அவரும் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த பாடியை பார்க்க, உள்ளே ஏதோ ஒரு விதமான ஜந்து வெளியே வருது. அந்த ஜந்து வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஹீரோட அப்பா யாரா நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஜந்து என்ன தெரியலையா மாஸ்டர் அப்படின்னு கேட்குது. இதை கேட்ட அவரும்
வாயை மட்டும் நீ யாருன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. என்ன தெரில, நான் தான் சாங் ஃபேமிலி அழிக்க வந்தவன். அது சொல்கிறத கேட்டு அவரும் செம கடுப்பில் வந்து அட்டாக் பண்ண அந்த ஜந்து சிரிச்சு அதோட நகத்தை வெளியே எடுக்குது. வெளியே எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அட்டாக் பண்ணுறதையும் பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணும்போது அதோட நகம் டேமேஜ் ஆகுன்னு பார்த்தா அந்த ஸ்வாடு தான் டேமேஜ் ஆகுது. அவரும் பேக் அடிச்சுட்டு போயிட்டு அவரோட ஸ்வாடை பார்த்தா சரியான டேமேஜில் வந்து இருக்குது. ஒழுங்கு மரியாதை நீ அந்த ஸ்வாடை கொடுத்துரு, இல்லைன்னா இப்போயே உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்ட்டு அந்த ஜந்து சொல்ல, எந்த ஸ்வாடு அப்படின்ட்டு அவரும் ஷாக்கில் கேட்குறாரு. அந்த ஸ்வாடு தான்ப்பா, நீங்கள் பரம்பரையாக கை மாற்றி கொடுப்பீங்கள ஃபேமிலியோட ஹெட்டுக்கு மட்டும், அந்த ஸ்வாடை கொடு அப்படின்ட்டு கேட்குறேன். கேட்டுட்டு அதுவும் சில குரல் வீதியெல்லாம் காட்ட, என்னடா இது குரங்குக்கு இது பிறந்துருச்சு அப்படின்ட்டு பார்க்குறாரு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவரோட பவரை கேதர் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது பின்னாடி இருந்து அவரோட பையனை பார்த்துட்டு, நீயும் தம்பி அம்மா 3 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க, நான் இவன் தன் லூசு பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். இல்லை அப்பா அப்படின்ட்டு தடுக்க போகும்போது அவங்க அம்மா வந்து இவனை தடுக்கிறாங்க. வா போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இல்லை வந்திருக்கிற உங்கள் அப்பாவோட பவர்ஃபுல்லான ஒருத்தன், நீ போனேன்னா நீ இறந்துருவே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டு திருப்பி வந்து ஓடிடுறான். எங்கே ஓடுறான் அப்படின்னு பார்த்தா அவங்க தம்பி இருக்கிற இடத்துக்கு தான் ஓடி வந்திருக்கான். ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கேமில் வந்து விளாட்லாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. என்னம்மா கேமு அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அதை ஹைட் அண்ட் சீக் வந்து விளாடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீயும் அண்ணனும் ஓடி போய் வந்து ஒளிஞ்சிக்கோங்க, நானும் உங்கள் அப்பாவை வந்து தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மா சொல்ல, எழுந்து போயிட்டு ஹீரோவோட அண்ணங்கிட்ட சாங் ஃபேமிலியோட அந்த பென்டென்ட் வந்து கொடுக்குறாங்க. அம்மா இது எதுக்கு அப்படின்ட்டு வந்து அவன் கேட்குறான். நீங்கள் வெளியே போனீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டே, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து ஒன்று பண்ணணும், நீயும் தம்பியை பத்திரமா வந்து பார்த்துக்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனோட தம்பியை வந்து பார்க்குறான். பேக் நீயும் வா அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நானும் உங்கள் அப்பாவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சாங்கியோங், நீ தான் உன் தம்பியை பத்திரமா பார்த்துக்கணும், சேஃப்டியாக வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீயும் எங்கள் கூடவே வரலாம்ல அப்படின்ட்டு வந்து பேக் கேட்குறான். இல்லைப்பா, நானும் உங்கள் அப்பாவும் உங்களை தேடிட்டு வந்து வரேன் அப்படின்னு சொன்னதும் சரிம்மா அப்படின்ட்டு வந்து பார்த்து போயிட்டாங்க, 2 பேரும் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அந்த டனலையுமே மூடிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கூட்டிகிட்டு போகல, இழுத்துட்டு வந்து போகிறான். வெளியே அவங்க அம்மா சரி பத்திரமா போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து ஒருத்தன் கத்துறான், இங்கே இருக்கிற யாரையுமே விட்றாதீங்க, எல்லாரையுமே கொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்லேயே அவனை வந்து போட்டு தள்ளிடுறான் ஒருத்தன். அந்த இடத்துல தரையில் ஒரு ஸ்வாடு வந்து சொருகுது. யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா. அவருக்கும் சரியான காயப்பட்டிருக்க. அந்த ஆப்பனண்ட் ஜந்துவை பார்த்தா ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்கான். அவனுமே நக்கலாக பார்த்துட்டு, நீ எல்லாம் என்னை கொல்ல கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொஞ்சம் தௌலத்தாக தான் பார்க்குறான். இதை பார்த்த ஹீரோவோட அப்பா பவரெல்லாம் கேதர் பண்ணி ஒரு அட்டாக் வந்து பண்ண போகிறாரு. அவர் பவரை கேதர் பண்ணுறதை பார்த்துட்டு இவனுக்கு கல் விட்டுருது. என்ன இவ்வளோ பவரா, இவ்வளோ நேரம் எப்பட்றா சமாளிச்ச? ஹீரோவோட அப்பா வந்து ஒரு அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் என்னடான்னா லேசர் பீம் மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு அட்டாக் பண்ணுது. வந்து லேண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் சல்லியாக வந்து போகிறான். ஆக போகும்போது இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படி செத்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்க, அவ்வளோதான் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பாவும் நினைக்கிறாரு. சைடில் ஒரு பவரை சென்ஸ் பண்ண யாரான்னு திரும்பி வந்து பார்க்குறாரு. பார்த்தா டிமானிக் கல்ட்டை சேர்ந்த 4 ஜெனரல்ஸ் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே டிமானிக் செட்டை தான் வந்து காட்டுறானுங்க. இங்கே லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். லாஸ்ட்டு 40 வருஷமாக நம்மளோட செட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு வருதே. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சாங் ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிட்டு வாங்க, அதில் இருக்கக்கூடிய ஸ்வாடுமே எடுத்துகிட்டு வாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற யாரையும் எதுக்காகவும் விட்டுட்டு வந்துடாதீங்க, மொத்த பேருமே கொண்டுட்டு வந்துடுங்க. இதுக்குனால இந்த மாதிரி பண்ணுறதுனால திரும்ப நம்மளோட செட்டு மேலே இருக்கிற பயம் திரும்பவுமே பில்ட் ஸ்டார்ட் ஆகும். போங்க போய் எல்லாருமே கொல்லுங்க, இதுதான் என்னோட ஆர்டர். அப்படியே சீனை கட் பண்ணி சண்டை நடக்கிற இடத்துல தான் வந்து காட்டுறானுங்க. இப்போ 4 டீமன் ஜென்ரல்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களை பார்த்து ஹீரோவோட அப்பா, உங்களால் என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. உங்களால் முடிஞ்சால் 4 பேரும் ஒன்றா வந்து என்ன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவனுங்களும் உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுத்தணும் அப்படின்ட்டு 4 பேருமே ஒரே டைமில் அட்டாக் பண்ண வந்து வர. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த டனலை தான் வந்து கட்டுறானுங்க. எந்த டனல்னா ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் தப்பிச்சு வர்றானுங்களோ அந்த டனல் தான். ஹீரோ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஏன் பொறுமையாக போகக்கூடாது, இவ்வளோ ஸ்பீடாக ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்து போகிறான். ஹீரோவும் என்னால் முடியல அப்படின்ட்டு அதே இடத்துல உட்கார, டேய் டக்குன்னு எழுந்து வாடா, சுத்தமாக டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அண்ணன் கூப்பிட்றான். ஆனால் நான் வரும்போது சாப்பிட கூட இல்லை, நான் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வர சொல்கிற?
நான் மட்டும் சாப்பிட்டுட்டாரா வந்தேன் டக்குன்னு எழுந்து வாடா டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போகிறான். இழுத்துட்டு போகும்போது வெளியே சண்டை நடக்கிறது அவனுங்களுக்கு ஃபீல் வந்து ஆகுது. அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து ஃபீல் ஆக ஹீரோவோடன்னு இது ரொம்பவே ஷாக்காக வந்து பார்க்குறான் ஹீரோ. ஆனால் அங்கே பாரு இங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது, இதனால் வெளியே இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காட்டுறான். வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோட அப்பா அந்த டீமன் ஜென்ரலில் 2 பேரை வந்து அடித்து தொங்க விட்டுக்கிறான். பேலன்ஸ் 2 பேர் இல்லை ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும்போது நீ இதோடவே செத்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே வந்து வரான். யார் சாவ போகிறான்றது இப்போ தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ண அந்த அயன் பால் சல்லியாக வந்து போகுது. இது அவன் ஷாக்கோட பார்க்கறதுக்குள்ளவே அவனோட ரைட் ஹேண்ட் வந்து வெட்டப்படுது. ஐயோ என் கையை வெட்டிட்டான்னு கத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த லேடி பறந்துட்டு வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. செத்து போடா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ண உன்னால் என்னை கொல்ல முடியும்ன்ட்டு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவரோட கில்லிங் இன்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் டே சாங் புஜிங் ஒன்றும் ஈஸியான ஆப்போனன்ட் இல்லை. அவன் எங்கள் 4 பேரே அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் என்ன தான் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிகிட்டே இருக்கு. பக்கத்தில் இருந்து இன்னொரு சவுண்டு, உன்னால் அவனை கொல்ல முடியல போல் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வர மைலாட் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட் நவ் அப்படின்ட்டு அவனும் கூலாக சொல்ல அவன் கூட அந்த 10 பேருமே ஹீரோட அப்பாவை அட்டாக் பண்ண வர அந்த அட்டாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவர் அசால்ட்டாக வெட்டி வந்து போடுறாரு. அந்த அட்டாக்கை வெட்டி போட்டது மட்டும் இல்லாமல் ரிட்டன் அட்டாக்கை அவனுங்களவே அட்டாக் பண்ண அவனுங்களும் கை கால்ன்ட்டு எல்லாத்துலேயும் வெட்டுப்பட அவனுங்களுமே பேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. நீங்கள் பேக் அடித்தா மட்டும் நான் என்ன விட்டுருவோன்னு நினைக்கிறியா, நீங்கள் என் ஃபேமிலி மேலே கையை வச்சுருக்கீங்கடா அப்படின்ட்டு அவர் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண தாறுமாறான அட்டாக்கு. அந்த அட்டாக்கில் இருந்து யாருனாலையுமே தப்பிக்க முடியாதுன்னு அப்படின்னு அந்த புதுசாக வந்தவன் வந்து சொல்கிறான். சரி ஓகே இவனுங்களால் தடுக்க முடியாதுன்ட்டு நினைக்கிறேன், களத்தில் நானே இறங்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். மைலாட் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு அந்த அக்காவும் சொல்ல டேய் உங்களால் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ட்டு ஹீரோட அப்பாவும் தாறுமாறான அட்டாக் பண்ணிகிட்டே வந்து இருக்காரு. பக்கத்தில் ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து ரிலீஸ் ஆக யாருன்னு பார்த்தா அந்த புதுசாக வந்தவன் தான். நீயா நீ இந்த 8th ரேங்கில் இருக்கிறவன் தானே அப்படின்ட்டு கேட்டுகிட்டே பிளாக் பண்ணுறாரு. ஓ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட போல், நான் தான் அந்த 8th ரேங்கில் இருக்கிறவன், உன்னால் முடிஞ்சா இப்போவே எல்லாரையும் காப்பாற்று, இல்லைன்னா இப்போ நீ செத்து போடா அப்படின்ற மாதிரி அவரும் அட்டாக் பண்ண வராரு. ஹீரோவோட அப்பா வீக்காக இருந்தாலும் அவர் பண்ணுற எல்லா அட்டாக்குமே டாச் பண்ண மாஸ்டர் பண்ணுற அட்டாக்கவே தடுக்கிறானா. இவன் என்ன விதமான ஜந்துடா அப்படின்ட்டு அந்த லேடி வந்து பார்க்குறாங்க. இவங்கிட்ட மட்டும் நான் பேட்டில் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் எனக்கும் கலரை கட்டியிருப்பான். உண்மையாகவே நீனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போல், ஆனால் என்னை தடுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை, உன்னால் முடிஞ்சா இப்போ பண்ணுற அட்டாக்கை தடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அவனை ஹீரோவோட அப்பா வச்சுருக்கிற ஸ்வாட் 2ஆக வெட்டப்படுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த ஸ்வாட் அவன் 2ஆக வெட்டுறானா, இவனால் எதனாலும் வெட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஹீரோவோட அப்பா அவன் அந்த ஸ்வாடை வெட்டினது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பாவையும் சேர்த்து வந்து அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்த பேக்கும் இல்லை அப்பா அப்படின்ற மாதிரி கத்த என்னடா அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த 8th ரேங்கில் இருக்கிறவனும் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல தான் ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வந்து இருக்கானுங்க. அவனுங்களும் கண்ணீரோட இந்த சம்பவத்தை வந்து பார்க்க அந்த டிமானிக் செட்டை சேர்ந்தவனுங்க லார்டு இங்கே பாருங்க, இங்கே தான் ஃபேமிலி ஹெட்டோட ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறானுங்க. இல்லை அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உங்கள் யாரையுமே உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து கேட்குறான் அந்த 8th ரேங்கில் இருக்கக்கூடியவன், உன்னோட பசங்களும் அந்த ஸ்வாடம் எங்கே இருக்குன்றதை மட்டும் சொல்லிடு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எப்படி சொல்லுவேன்னு நீ நினச்சேன், நான் தான் பேக்கோட ஒய்ஃப், நான் சொல்லுவேன்ட்டு நீ கனவுலையும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் டெரராகவே வந்து சொல்கிறானுங்க. ஓ அப்படின்னா நீ சொல்ல மாட்டேன், நான் கேட்டே நீ சொல்ல மாட்டேங்கிற, அவ்வளோ திமிராயிருச்சு அவனுக்கு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் டெரராக சொல்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அப்பாவும் இல்லை வேணாம் அது மட்டும் பண்ணிடாத, அப்படி மட்டும் பண்ணிடாத பேக் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரணத்தை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவோட அப்பா செம்ம ரேஜ் மோடுக்கு போயிட்டு ஓடி வந்து பிடிச்சிக்கின்னு அவர் வந்து அழுறாரு. நீ என்ன தான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணதுனால தான் இப்போ உனக்கு இந்த நிலம். அவரும் கொஞ்சம் டெரராகவே வந்து சொல்லிட்டு வந்து இருக்காரு. நீ அந்த ஸ்வாடை கொடுத்துருந்தா நான் ஏன் கொல்ல போகிறேன், இல்லை நான் எதுக்காக கொல்ல போகிறேன், கொடுத்துருந்தீங்கன்னா நான் என் பாட்டு சைலண்ட்டாக வந்து போயிட்டுருப்பேன் அப்படின்னா அந்த 8th ரேங்கில் இருக்கக்கூடியவனும் சொல்ல ஓ இதுக்காக தான் கொன்னியா அப்படின்ட்டு அவன் செம்ம ரேஜ் மோடுக்கு வந்து போகிறான்.
அவனோட எனர்ஜியை பார்த்துட்டு அந்த 8th ரேங்கில் இருக்கிறவனு ஷாக் ஆகுறான். பக்கத்தில் இருந்த ஸ்வாடும் ஹீரோவோட அப்பா வந்து எடுத்துக்கிறாரு. அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணிட்டு நிற்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்வாட் ஸ்டைலோட பேரவே வந்து சொல்கிறானுங்க. அந்த அட்டாக்கோட பேர் வந்து ஷேடோ ஸ்டிக்கான். கன்றாவி வாயிலே நுழையாத பேரெல்லாம் எதுக்குடா வைக்கிறீங்க? அந்த 8th ரேங்கில் இருக்கணும் ஷாக்கோட பார்த்துட்டு, லாஸ்ட்டாக என்னவே கொல்லணுன்ற முடிவுக்கு வந்துட்டல, உன்னால் என்னை கொல்ல முடியுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணி தான் பாரு, செத்து போடா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் வந்து பண்ண வராரு. சரியான பிளாஸ்ட்டு. புகை மூட்டவங்கலாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த அட்டாக் அவன் டார்ஜ் கூட பண்ணல, சும்மா அப்படியே லைட்டாக தான் நின்றுட்டுருக்கான். கூட வந்தவங்க தான் அந்த செயின் வெப்பன் இருக்குல்ல, அதை போட்டு ஹீரோவோட அப்பா வந்து லாக் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், உன்னால் என்னை கொல்லவே முடியாதுடா அப்படின்ட்டு. பாரு இப்போ நீயே சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு போட்டு தள்ளிட்டு, இவனுக்கு கூட வேற மல்லு கட்டுறதே எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு, மாஸ்டர் எல்லாருமே இப்போ வந்து செத்துட்டாங்க, ஆனால் அந்த பசங்களையும் அந்த ஸ்வாடை மட்டும் காணோம் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். ஓ அப்படியா, சரி விட்டு. மனசுக்குள்ளவே அவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டானுங்க, அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்ப வருவானுங்க, அப்போ அவனுங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு அவனும் மாஸ்டர் பிளானெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கான். அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சது தானே, எல்லோரும் கிளம்பலாம் வாங்க. ஆனால் மாஸ்டர் அந்த ஸ்வாடியும் பசங்களையும் கொல்லாமல் போகிறோமே, அந்த முட்டாப்பா என்கிட்ட ஏதோ வச்சு ஒன்று வந்து சொல்லிக்கலாம், வாங்க நம்ம போகலாம். அதையும் மீறி அவன் ஏதாச்சும் கேட்டான்னா சண்டையில் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு பச்சையாக போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போகிறான். இந்த மாஸ்டரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்மளை கொல்லாமல் விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி சாங் ஃபேமிலியை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்து காட்டுறானுங்க. இந்த இடத்துல தான் அந்த டனலோட ஓப்பனிங் வந்து இருக்குதான். அதுக்குள்ளே இருந்து 2 பேரும் வெளியே வந்துட்டு சண்டை வந்து போடுறானுங்க. ஏன் நீ வந்து என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போவே அம்மா அப்பா 2 பேருமே வேணும் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து அழ ஆரம்பித்தார். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அண்ணன் போயிட்டு கட்டியெல்லாம் கூட பிடிக்கிறான். நம்பிக்கை துரோகி, என்னை விட்டுட்டு தூரமாக போடா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, நம்பிக்கை துரோகி நம்பிக்கை துரோகின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க, திரும்ப அவங்க அண்ணன் கட்டி வந்து பிடிச்சிக்கிறான். எனக்குமே வந்து தெரியாது, அம்மா தான் உன்னை வந்து கூப்பிட்டு வந்து போக சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். 2 பேருமே இப்போ மாற்றி மாற்றி வந்து அழுதுகிட்டே வந்து இருக்கானுங்க, ஏன்னா சின்ன பசங்க இல்லையா. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி பீச்சிங் சிட்டியை தான் வந்து காட்டுறானுங்க. இந்த சிட்டியில் நிறைய ஆட்களுக்கு மத்தியில் ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வந்து நடந்து வந்து போகிறானுங்க. போயிட்டு இருக்கும்போது கூட ஹீரோ அழுந்துக்கிட்டே தான் வந்துருக்கான். ஹீரோவோட அண்ணன் இதை பார்த்துட்டு, நீ என்ன கோபமாக இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி வந்து அவனை கேட்க, ஹீரோவுமே மூஞ்சி அந்த பக்கம் வந்து திருப்பிக்கிறான். சரி ஓகே, நான் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோவோட அண்ணன் கிளம்புறான். ஆனால் என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் போயிட்டு சாப்பிட மட்டும்தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோட அண்ணன் சொல்லிட்டு வந்து ஆனால் நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவனும் நான் உன்னை தனியாகலாம் விட்டுட்டு போல, போய் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோட அண்ணனும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு வயசான ஒன்றும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துல தான் வந்து காட்டுறான்னு இருக்கேன். அந்த இடத்துல தான் ஹீரோட அண்ணன் வந்து மயங்கி போய் வந்து கீழே விழுந்து, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறியா, நான் பல்ஸை செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு, இவன் ஒன்றும் சாதாரணமான பையன் இல்லை, மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரைன் பண்ண ஒரு பையன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வந்து, ஒழுங்காக அந்த ஸ்வாடை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லாட்டி உன்னை நான் கொன்னுருவேன்டா கிளவா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஏது இந்த ஸ்வாடை நான் கொடுக்கணுமா, உன்னால் முடிஞ்சால் என்னை தாண்டி வந்து எடுத்துக்க அப்படின்ட்டு வந்து ஹீரோட அண்ணனை தூக்கி தோள் மேலே வந்து வச்சுக்கிறாரு. வச்சது மட்டும் இல்லாமல் அவரோட பவரை யூஸ் பண்ண அந்த பவருக்கே எல்லாருமே பறந்துட்டு வந்து போய் விழுறானுங்க. இப்போ ஹீரோவும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பென்டென்ட்டை வந்து பார்த்துட்ருக்கான். அந்த பென்டென்ட் எப்போ அவங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா ஹீரோவோட அண்ணன் தான் வந்து கொடுத்துருப்பான். எப்போ அப்படின்னா சாங் ஃபேமிலியிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பானுங்கள்ல, அன்றைக்கி நைட்டு தான் வந்து கொடுத்தான். அதையுமே இப்போ தான் வந்து சொல்கிறானுங்க, இந்த பேக் இந்த ட்ராகன் பெண்டன்ட்டில் பாதி நீ வச்சிக்கோ, நான் உன்னை அபேண்டன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா இதை வச்சு நீ கொஞ்சம் உயிர் வாழலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். எது, நீ என்னை அபேண்டன் பண்ணிட்டு போவியா அப்படின்ற மாதிரி அவனும் ஷாக்காக பார்க்க, நீ ஒன்றுமே கவலைப்படாத, நான் உன்னை என்றைக்குமே அபேண்டன் பண்ணிட்டு வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அபேண்டன் பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து காண்டோடவே வந்து பார்க்குறான். இதுக்கு மேலே எவனையுமே நான் நம்ப போகிறது இல்லடா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து வேறு இடத்துக்கு வந்து கிளம்புறான். எங்கே போகிறான் அப்படின்னா ஹீரோவோட அண்ணன் இருக்காங்கள, அந்த கேரேஜை நோக்கி தான் வந்து போகிற மாதிரி வந்து தெரியுது. ஹீரோவோட அண்ணங்கிட்ட தான் போகிறானான்னு கேட்டால் இல்லை, அவன் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டான். அந்த தாத்தாவும் உள்ளே இருக்கிறவனை பார்த்துட்டு, அவன் எப்படி இருக்கான், இப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற அந்த பொண்ணும் சொல்லு, என்னை விட்டுட்டு போயிட்டேடா பிரதர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். புது வருஷமாக நடந்துகிட்ருக்க ஒரு வாரம் தான் வந்து கட்டுறானுங்க. இந்த வாரில் ஹியூமன்ஸுக்கும் டிமன்ஸுக்கும் நடுவில் தான் போரே வந்து நடக்குது.
அந்த வாரில் 4 சேஜஸ் என அழைக்கக்கூடிய 4 ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர்ஸ் தான் வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டிமானிசைட்டை மொத்த பேரையுமே வைப் அவுட் வந்து பண்ணுறாங்க. அந்த ஒரு வாரில் ஹியூமன்ஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 4 சேஜஸுமே ரிட்டர்டும் சேர்ந்து வந்து ஆகிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு அகாடமியில் தான் ஹீரோவோட அண்ணனுமே வந்து இருக்கான். அவன் எழுந்த அடுத்த செகண்டே என் தம்பி எங்கே இருக்கான் அப்படின்ட்டு தான் வந்து விசாரிக்கிறான். என் தம்பி எனக்காக வந்து வெயிட் பண்ணுவான், நான் அவனை வந்து பார்க்க போகணும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வந்து இதை கேட்ட பெரியவரும், உன் தம்பி இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இவ்வளோ சீக்கிரம் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன் தம்பி வந்து கிடச்சிருவான், நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணிவிட்டேன், ஆளுகளுமே வந்து அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆமாம், என் மாஸ்டர் சொன்னால் எல்லாமே கண்டிப்பாக வந்து பண்ணுவார். ஏன்னா அவர் இப்போ சொன்ன பேச்சு இது வரைக்கும் மீறினதே வந்து இல்லை அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணுமே வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, சொன்னதுக்கு நன்றி அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி அன்றைக்கி நைட்டை தான் வந்து கட்டுறானுக்கு. நைட்டு ஹீரோவோட அண்ணன் அந்த அகாடமியை விட்டு தப்பிச்சு வந்து ஓடுறான். எங்கே ஓடுறான் அப்படின்னா அவன் தம்பியை தேட்டு தான். போகிறதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுனதுக்காக நான் நன்றியை வந்து சொல்லிக்கிறேன், உங்களோட ப்ராமிஸ்க்குமே என்னை சேர்த்து வந்து நன்றி அப்படின்ட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு வந்து ஓடுறான். ஓடிக்கிட்டே நான் ரொம்ப நேரமாக வந்து ஓடுறேன், ஒன்றுமே எந்த ஒரு கிராமமோ இல்லை சிட்டியுமே வரல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இதனால தான் ஜாங்குலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அகாடமி இருக்குன்றதே வந்து தெரியல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்து போகிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போதே ஒருத்தரை வந்து பார்க்குறான். அவர் வந்து மார்ஷியல் மாஸ்டர் போல். இவரை பார்க்க ஒன்றும் விசித்திரமா இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வந்து ஹீரோட அண்ணன் வந்து போகிறான். போகும்போதே அந்த 3 பிளேட் 3 ஸ்வாடை வந்து நோட் பண்ணுறான். யார் இவர் 3 ஸ்வாட் 3 பிளேடு வந்து வச்சுருக்காருன்ட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து போகிறான். அவருமே விசில் பண்ணிட்டே வந்து ஜாலியாக வந்து போகிறாரு. அவரை வந்து ஹீரோவோட அண்ணன் கிராஸ் பண்ணதுமே அந்த ஸ்வாடு வந்து நல்லா இருக்குடா தம்பி அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அப்படி சொன்னதில் என்னடா குத்தத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், எடுத்தது உடனே அவரோட கழுத்துலேயே வந்து கத்தியை வைக்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அவருமே நான் சொன்னதை தான் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் என்னத்த சொல்லிட்டேன்ட்டு இந்த கத்தியை வந்து என் கழுத்தில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இந்த ஸ்வாடை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு வந்து ஹீரோடான்னு சொல்கிறோம். தம்பி நல்லா பாருப்பா, என்கிட்டயுமே அதே மாதிரி 3 ஸ்வாடு வந்து இருக்குது, சும்மா காமெடி பண்ணாத அப்படின்ட்டு அவரோட ஆள்காட்டி விரலை வச்சு சும்மா ஒரு தட்டு தான் வந்து தட்டுறாரு. அதுக்கே ஹீரோவோட அண்ணன் பறந்துட்டு போயிட்டு வந்து விழுறான். என்ன விதமான பவருடா இது, இந்த பவர்னால என்னோடய ஸ்வாடை கூட ஒழுங்காக க்ரிப்பாக வந்து பிடிக்க முடியல அப்படின்ட்டு வந்து ஹீரோட அண்ணன் வந்து சொல்கிறான். இங்கே பாருப்பா தம்பி, இது வரைக்கும் என்னோடய கழுத்தில் கத்தியை வச்சுட்டு உசுரோட போனதாக சரித்திரமே வந்து இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையாக இருந்தால் இது அவராக தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணன் வந்து சொல்கிறேன். என்ன வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, யார் வந்து சொன்னா அப்படின்னா ஹீரோட அப்பா தான் வந்து சொல்லியிருப்பார். சாங் ஃபேமிலி அழியறதுக்கு முன்னாடி ஹீரோட அப்பாக்கிட்ட வந்து ஹீரோவும் அவனோட அண்ணனும், அப்பா தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஆமாம், அவன் தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான், அதனால தான் அந்த 4 சேஜஸ் கூடவே சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவன் தாத்தாவோட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னா அந்த ஆன்ஷியோ தான். அந்த 4 சேஜஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவனை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. டிமானிக் செட்டில் ஒரு அலர்ட்டுமே வந்து இருக்குது, யாராச்சும் ஆன்ஷியோனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அலர்ட்டு தான் அது. நீங்களும் அவனுக்கு ஆப்போசிட்டில் என்னைக்காச்சும் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேக் அடிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ட்டு ஹீரோட அண்ணன் வந்து யோசிக்கிறேன். சரி, ஓகேடா குட்டி பையன், நான் ஒன்று உசுரோட வந்து விட்டுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னோடய ஸ்வாடை வந்து எடுக்க வைக்கணும், அதுவும் 20 செகண்டுக்குள்ளே. அப்படி 20 செகண்டுக்குள்ளே நீ எடுக்க வச்சிட்டேன்னா நான் உன்னை உயிரோட வந்து விட்டுறேன், அதுவும் இப்போ. அப்படி நீ மட்டும் இந்த பெட்டில் தோத்துட்ட அப்படின்னா நீ வந்து என்னோட டிசப்பிளாக வந்து மாறிடணும், என்ன சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவனும் வாயை பொழந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக அட்டாக் பொசிஷனில் போய் வந்து நிற்கிறான். இந்த பையனுக்கு இவ்வளோ நேரம் நான் யார் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுமே இந்த பையனோட கண்ணில் கொஞ்சம் கூட பயம் அப்படின்றதே சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னை உயிரோட விட்டுருவல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோட அண்ணன் வந்து கேட்குறான். என்னடா சொல்கிற அப்படின்னா நீ என்னோட டிசப்பில் வந்து இருக்க மாட்டியா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு டைம் ஸ்கிப், எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 2 வருஷம் தான், ஓவராலாம் இல்லை. இப்போ ஒரு சிட்டியை தான் வந்து காட்டுறானுங்க. அந்த சிட்டியில் ஒரு தாத்தா கிட்ட, இந்தாங்க தாத்தா, இந்த பேக் ஃபுல்லாக வந்து காயின் வந்து இருக்குது, இந்த காயினுக்கு ஏற்ப நீங்கள் வெப்பனை வந்து கொடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சரி, ஓகேப்பா, நான் வெப்பன் வந்து தரேன், ஆனால் வெப்பன் வாங்குறதுக்கு முன்னாடி காயின் தர்றதுன்றது ரொம்பவே தப்பான விஷயம், நானுமே அந்த காயினை வந்து எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வந்து தாத்தா, உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும், நீங்கள் எப்போவுமே வெப்பனை ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணி கொடுக்குவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, ஏதோ சொல்கிற அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறேன்.
சாங்பேக் அந்த வெப்பனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா, இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாரு. தாத்தா இந்த வெப்பனெல்லாம் எங்கே வைக்கட்டும், இங்கே வைக்கட்டுமா இல்லை அங்கே வச்சிரட்டுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வைடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். அந்த வெப்பனை அங்கே வந்தவரும், நான் எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்து இந்த பையன் அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறல அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். இதை நானுமே வந்து ஒத்துக்கிறேன். அவன் எப்பவுமே சைலண்ட்டாக தான் வந்து இருக்கான், இப்போ வரைக்குமே சைலண்ட்டாக தான், ரொம்ப சைலண்ட்டாக தான் வந்து இருக்கான். பேக் ஒரு மாதிரி டல்லாக வர்றது அந்த தாத்தா வந்து கவனிக்கிறாரு. பேக், ஏன் நீ வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்க, உன் பழைய வீட்டு ஞாபகம் இது வந்துருச்சா, அங்கே போயிட்டு வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. எந்த வீட்டை தாத்தா சொல்கிறீங்க? ஏதோ இந்த வீட்டை வந்து சொல்கிறீங்க, இதுதான் என்னோடய வீடு, இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இதுதான் என்னோடய வீடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். தாத்தா நம்ம வீட்டுக்கு வெளியே நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க போல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. தாத்தாவுமே நீங்கள் சொல்லாமல் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன எம்பரர் அப்படின்ட்டு முன்னாடி வந்து போயிட்டேன், இந்த கிழவனோட மரியாதையை ஏற்றுக்கோங்க எம்பரர் அப்படின்ட்டு வந்து அவரோட காலிலே வந்து 2 பேருமே வந்து விழுறாங்க. தாத்தா நானுமே வந்து இருக்கேன், எனக்கு மரியாதை செலுத்த மாட்டிங்களா அப்படின்ட்டு ஒரு குட்டி பொண்ணுமே வந்து வராங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து அடுத்த செகண்டே ஹீரோவும் அவங்களும் மாற்றி மாற்றி வந்து ஒரே ரொமான்ஸாக பார்க்க ஒரே கூத்தாக இருக்கும். ஹீரோ ஒரு காஞ்சி போன மரத்துக்கு கீழே தான் வந்து உக்காந்துட்ருக்கும் போது குதிரை வண்டியெல்லாம் போயிடுறத பார்த்துட்டு, இந்த மாதிரியான கேரேஜ் எங்ககிட்டேயும் இருந்துச்சு, இதோட நல்ல கேரேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளவே வந்து சொல்லிட்டுக்கிறான். பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க, யாரான்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு தான். ஹீரோவும் பதட்டத்தோடவே பார்க்க, என்னோட பேர் டேம்பேங்க்ரி, உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்கு. அந்த பொண்ணு கேட்டதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாமல், இந்த பொண்ணு முன்ன வந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளவே நினச்சிட்டு இருக்கான். டேய் சின்ன பையா, உங்ககிட்ட ஒருத்தரை வந்து பேசினா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கூட அந்த சோல்ஜர் வந்து கேட்கு. அவன் அந்த மாதிரி கேட்டுருக்கும் போதே அந்த குட்டி பொண்ணு போயிட்டு ஹீரோவோட பக்கத்தில் போய் உக்காந்துக்குது. ஹீரோ மனசுக்குள்ளவே இந்த பொண்ணை கிட்ட பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். பக்கத்தில் வந்த பொண்ணும், என்னோட பேர் டோம்பேங்க்ரி, என்னோட வயசு 11, உன்னோட வயசு, உன்னோட பேர் என்னன்ட்டு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ கொஞ்சம் தயக்கப்பட்டுட்டு, என்னோட பேர் வந்து சாங்பேக், எனக்கு 11 வயசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணும், அப்படின்னா நீ எனக்கு அண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன ரிமே அப்படின்ட்டு வந்து கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கூட அந்த சோல்ஜரும் செம கடுப்பில் கையில் வச்சுருந்த வெப்பனை கூட வந்து உடச்சிட்றான். உடச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து, நீங்கள் யாருன்றதே மறந்துட்டீங்களா மிஸ் அப்படின்ற மாதிரி வந்து, இவங்க வந்து யார் அப்படின்னா பல்லாயிரம் சோல்ஜர்ஸோட லீடரோட ஒரே ஒரு பொண்ணா, ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். கூட வந்த சோல்ஜரும் சடனாக சைலண்ட்டாக என்னடான்னு பார்த்தா, அந்த குட்டி பொண்ணு இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து சிரிக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா. உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்கள் லேடி அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்படியே சீனை கட் பண்ணி, சாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து அந்த குட்டி குழந்தை கத்துறாங்க. மிஸ் நீங்கள் உள்ளே போங்க, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டு வந்து அந்த சோல்ஜர் கத்திக்கிட்டே வந்து இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்கிறான். அவன் அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது தாத்தா கிட்டே இருந்துட்டு, உன்னாலேயும் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அந்த பொண்ணு தான் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிருந்துச்சு தாத்தா அப்படின்ட்டு ஹீரோ வந்து தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. சரி ஓகேடா சாங், நான் இன்னொரு மாதத்துக்கு வந்து ரொம்ப பிஸியாக தான் வந்து இருப்பேன், ஸோ அதை வந்து ரிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆர்டருமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. சரி ஓகே வா பேக், நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகலாம், ரொம்ப கோல்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு தாத்தா பேக்கை கூப்பிட்டு வந்து போகிறாரு. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவருமே ஸ்வாடை ரிஃபைன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ தான் அவர் மண்டையில் பல்ப் எரியுதா என்னன்ட்டு வந்து தெரியல. ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு, ஏதோ இதுதான்ட்டா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டர், இதை தான் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீ இத்தனை நாள் இந்த விவசாயிகளோட வெப்பனை தானே ரிஃபைன் பண்ணிட்டு இருந்த, இப்போ இந்த வெப்பனை வந்து பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். இது இந்த ஸ்வாடவா அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து கேட்க, 2 வருஷம் கழிச்சியும் இந்த வெப்பனை பார்த்து அவன் ஸ்வாடு அப்படின்ட்டு இவ்வளோ தெளிவாக சொல்கிறான் அப்படின்னா, இவன் ஏதோ ஒரு மார்ஷியல் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பான் அப்படின்ட்டு வந்து தாத்தா சொல்கிறாரு. ஹீரோவும் செம கடுப்போடவே, இந்த வெப்பனால தான் எங்களோட ஃபேமிலி இந்தளவுக்கு கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாயிருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ வேணும்னா நான் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். தாத்தாவுமே சாங்கை கூப்பிட்டுக்கிட்டு, இதோ இதை வந்து நல்லா பாரு, இந்த ஸ்வாடு கெட்டவன் கையில் போனால் கெட்டதை தான் செய்யும், நல்லவன் கையில் போனால் நல்லதை தான் வந்து செய்யும், இந்த ஸ்வாடு யார் யூஸ் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணுறாரு, 10,000 சோல்ஜர்ஸ் அவருக்கு கீழே வந்து வேலை செய்ய வந்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு.
இந்த ஸ்வாடை சும்மா காட்டினாலே போதும் 10,000 பேர் இல்லை, 20,000 பேர் இல்லை, 50,000 பேர்னாலே அசால்ட்டாக செத்து மடிவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாத்தா வந்து சொல்லிவிட்டு இதுதான் எம்பரர் கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்டனோட ஸ்வாட் அப்படின்ட்டு வந்து காட்டுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ ரொம்ப லாங்கில் இருந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வரும்போது தாத்தா சொன்னது எனக்கு ஒன்றுமே வந்து புரியலை. ஃப்யூச்சரை நோக்கி ஏதோ வாழ சொன்னார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என் மேலே அன்பு காட்டுறவங்களையும் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டுமே வந்து சொன்னார். என் மேலே அன்பு காட்டிகிட்டு இருந்தது என்னோடய அப்பா, என்னோடய அம்மா மட்டும்தான். இப்போ வந்து விசித்திரமான பொண்ணுமே வந்து இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து வெக்கத்தோடவே வந்து சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு தாத்தா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்குறான். எதை பார்த்தான்னு தெரியல. கையில் வச்சுருந்த தண்ணியை கீழே போட்டுட்டு என்னத்துக்குடா தண்ணியை எப்படி கீழே போட்டுட்டு ஓடணும் அப்படின்னு பார்த்தா அவரோட தாத்தா வந்து மயக்கம் போட்ட நிலைமையில கீழே வந்து விழுந்து கிடக்குறாரு அந்த ஸ்வாடோட. ஹீரோ டாக்டருங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்கள் தாத்தா எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து உயிரோடு இருப்பார், அது வரைக்கும் நீ அவரை நல்லா பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போகிறாரு. அப்புறம் இந்த மருந்தை டெய்லியும் காலையில் சுடு தண்ணியில் வந்து கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போகிறாரு. அவர் வந்து ரொம்பவே நல்லவர். அவரை புதைக்கிறதுக்கான ஒரு நல்ல இடத்தையுமே வந்து பார்த்து வச்சிரு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கார். தாத்தாவுமே இப்போ மயக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எழுந்துட்டு வர்ற இப்போ நான் சாங்குக்கு தான் பாரமாக வந்து ஆயிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாங்குக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ளவே அப்படின்ட்டு அவருமே மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்காரு. இப்போ ஸ்வாடை வச்சு யாரோ தட்டுற வந்து சவுண்டு, யாரா இவ்வளோ நேரத்துக்கு இது ஸ்வாடை வச்சு தட்டிருக்கா அப்படின்ட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்த மனுஷனுக்கு சரியான ஷாக்கு. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். ஹேமரை வச்சு சரியான ஃபோர்ஸில் வந்து தட்டிட்டு வந்து இருக்கான். ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் நான் வீக்காக இருக்கிறதுனால தான் என்னோடய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னை இருந்து விட்டுட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அம்மா வந்து விட்டு போனாங்க, இப்போ என்னோடய அண்ணனும் விட்டு போனான், அப்புறமா இப்போ என் தாத்தாவுமே வந்து விட்டு போகிறாரு. எல்லாம் எதனால், நான் வீக்காக இருக்கிற ஒரே ஒரு ரீசனால தான் நான் எப்படியாச்சு ஸ்ட்ராங்காக மாதிரியே வந்து ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ செம இன்டென்ஷனாக அந்த ஸ்வாடை வந்து ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். ரிஃபைன் மீன்ஸ் அந்த ஸ்வாடை நல்லா வந்து தட்டிட்டு வந்து இருக்கான். அப்படி தட்டும் போதே ஹீரோ வந்து தாத்தா வந்ததை சுத்தமாக கவனிக்கல. இப்போ தாத்தா பின்னாடி இருந்து வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த போலி டாக்டர் ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான் நீ இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து இறந்துருவ அப்படின்ட்டு. ஆனால் அந்த போலி டாக்டர் சொல்லியே நான் 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷமும் நான் உயிரோட தான் வந்து இருக்கேன், அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. தாத்தா பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகம் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி பையனை வந்து பார்த்தா, அந்த குட்டி பையனை பார்க்கும்போது அவனோட கண்ணில் ஒரு ஒளி வந்து தெரிஞ்சு. அப்போ வந்து நான் நினச்சேன் நான் தான் வந்து அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அவனை நான் கூட்டிகிட்டு வரப்பட்டிருக்கேன். ஹீரோவா அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு உனக்கு பசிச்சா இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோவும் தாத்தாவும் அந்த வெப்பன் செய்யக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துட்டு வெப்பனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே வெப்பனை சேல்ஸ் பண்ணவும் வந்து போகிறாங்க. இதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்த ஹீரோட தாத்தா சிரிச்சுக்கிட்டே நீ அந்த ஸ்வாடை உடைக்கணும்னு நினச்சேன்னா அது வந்து இப்போதைக்கு உன்னால் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நான் அந்த ஸ்வாடை உடைக்கலாம் ட்ரை பண்ணல, அதை சும்மா ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு இப்போ உங்களோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்களான்ட்டுமே வந்து கேட்குறான். இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, அந்த போலி டாக்டர் இன்னும் 1 வருஷம் தான் சொன்னால், ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஹீரோவுக்குமே ஒரு ஹாப்பி தான். அப்புறம் நான் சும்மா தான் வந்து சொன்னேன் நீ அந்த ஸ்வாடை நல்லா தான் ரிப்பேர் பண்ணுற அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இல்லை தாத்தா நான் சும்மா தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோவோட தாத்தா உன்னால் முடியும்ன்ட்டு எனக்கு தெரியும்டா, நீ இப்போ வந்து ட்ரை பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. எது நானா, என்னால் முடியுமா அப்படின்ட்டு வந்து சொல்ல, டேய் உன்னால் முடியும் அப்படின்றத நீ நம்பணும், நீ வந்து நம்பினா மட்டும்தான் உன்னால் முடியும். அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்தாதான் அந்த ஸ்வாடு முழுசாக ரிப்பேர் ஆனதான் அர்த்தம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஒரு வழியாக எனக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்றத மற்றவங்க வந்து அக்னாலஜ் வந்து பண்ணிட்டானுங்க. இதுக்காகவாச்சு நான் அந்த ஸ்வாடை ரெடி பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ செம கஷ்டப்பட்டு அந்த ஸ்வாடை வந்து ரிப்பேர் பண்ணி முடிக்கிறான். ரிப்பேர் பண்ண வந்து போகிறான். தாத்தாவுமே இந்த பையன் ரொம்ப டேலண்டாக தான் இருக்கான் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு. திடீர்னுட்டு கண்ணை வந்து மூடிடுறாரு. என்னன்ட்டு வந்து தெரியல. தாத்தா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வந்து வருது, இதுதான் அந்த ஸ்வாடை ரிப்பேர் பண்ணதுக்கான அடையாளமா அப்படின்ட்டு வந்து ஹீரோ கேட்குறான். தாத்தா எதுவும் சொல்லாததை பார்த்துட்டு ஒரு வழியை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அதனால தான் தாத்தா எதுவுமே வந்து சொல்லலை. நான் கூடிய சீக்கிரத்தில் இதை தாத்தா கிட்ட வந்து காட்டணும், தாத்தா இங்கே பாருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிக்கிட்டே கிட்ட போயிட்டு தாத்தா கண்ணை திறந்து வந்து பாருங்க, உங்களால் பார்க்க முடியும்ன்ட்டு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காதீங்க பாருங்க தாத்தா அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்ல, தாத்தா வந்து கேட்குற மாதிரியே வந்து இல்லை ப்ளீஸ் கண்ணை வந்து தரங்க அப்படின்ட்டு வந்து கதறி வந்து அழுறான்.
எந்த அளவுக்கு கதறி அழுந்திருக்கான் அப்படின்னா அந்த ஸ்வாடை கொடுத்துட்டு போனானுங்களா அவனுங்க வர்ற அளவுக்கு வந்து கத்திருக்கான். இவ்வளோ நேரத்துக்கு ஸ்வாடை வந்து முடிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. வரும்போதே அந்த குட்டி பொண்ணும் இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு, ரொம்ப தூரமாக வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே வந்து வராங்க. மிஸ் நீ இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் இல்லை அவன் சோல்ஜர், மிஸ் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்ட்டு தாத்தாவுமே வந்து இவர் வந்து அந்த தாத்தா இல்லை, அந்த குட்டி பொண்ணு கூட வந்து அந்த ஒரு தாத்தா தான். ஒரு வழியாக அவங்களும் வீட்டுக்கு வேற நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு கத்திக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருந்த குட்டி பொண்ணு எதை பார்த்து மிரண்டுச்சுன்னு தெரியல, திடீர்னு மூஞ்சியோட ரியாக்ஷனே வந்து மாறுது. என்னடான்னு முன்னாடி பார்த்து ஹீரோ பேய் அரைஞ்ச மாதிரி வந்து அந்த சோடை வச்சுக்கிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்க்க அப்படியே சீனை கட் பண்ணி தாத்தாவை புதைச்ச அந்த கிரேடை தான் வந்து காட்டுறானுங்க. தாத்தாவோட பேர் இப்போதான் ரிவீல் ஆகுது. தாத்தாவோட பேர் வந்து ஹோ ஜாங் டாங். இந்த பேர் இதுக்கு மேலே முக்கியம் இல்லை, இருந்தாலும் சொல்லணுமே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ குட்டி பொண்ணை தான் வந்து காட்டுறானுங்க. குட்டி பொண்ணு எதை நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு கதறி வந்து எழுது எதுக்காக அப்படின்ட்டுலாம் தெரியல. கூட இருந்த அந்த சோல்ஜரும் வாங்க மிஸ் இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குது நம்ம உள்ள போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து போகிறான். கூட வந்த வயசான தாத்தாவும் இந்த பையன் இந்த சோடை மட்டும்தான் முடிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொன்னானுங்க. ஆனால் இந்த கலரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு பார்த்தா இந்த பையனுக்கு படிக்கவும் தெரியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இப்போ அந்த தாத்தா தான் ஹீரோவை பார்த்து டே தம்பி உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீ எங்கள் கூட வரியா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். உங்கள் கூடவா அப்படின்ட்டு ஹீரோ எபிசோட கண்டினியூஷனாக தான் வந்து காட்டுறானுங்க. போன எபிசோடில் ஹீரோ ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். ஆனால் இந்த எபிசோடில் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் கூட வந்து வர முடியாது, நீங்கள் ஆஃபர் பண்ணதுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு என்னை எல்லாரும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நான் விட்டுட்டு போக வந்து விரும்பலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அந்த தாத்தாவோ இந்த பையன் ரொம்ப விசித்திரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போகும்போது தாத்தாவை கிராஸ் பண்ணிட்டு அந்த குட்டி பொண்ணு போய் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எங்கள் கூட வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழுந்துக்கிட்டே வந்து கேட்குறாங்க. ஹீரோவும் மனசு தாங்காமல் வந்து கூட வந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சில கேரேஜ் எல்லாம் போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த கேரேஜுக்குள்ளே ஹீரோ போகிறானான்னு கேட்டால் இல்லை, அந்த பின்னாடி வந்து போகிறான். ஹீரோவும் இப்போ மனசுக்குள்ளவே நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம், நான் வர்றேன் அப்படின்றது சொன்னதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த பொண்ணு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் அந்த மென்மையான கைகளை பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ அந்த பொண்ணு வந்து என் கையை வந்து பிடிச்சிருக்காங்க, அதனால தான் நான் அந்த பொண்ணு கூடவே வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அந்த பொண்ணோட கையை இல்லை, அவங்க அம்மாவோட கையை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஷாக்கோட இதை வந்து பார்க்குறான். ஹீரோவை கூப்பிட்டு அந்த சோல்ஜரும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, இப்போ வண்டியை விட்டுட்டு நீ கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஹீரோ மனசுக்குள்ளவே எங்களோட வீடு தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், ஆனால் இங்கே இதை விடவும் பெருசான வீடுங்களெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற இதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். எதுக்காகடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய டாங் பேங் கிரேவ் ஹவுஸை தான் வந்து பார்த்துட்டு முன்னாடி ஒரு 5 லேடி வந்து வெல்கம் டு ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணும் நானே அப்படின்ட்டு கிட்ட போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த பொண்ணு இல்லை ஆன்ட்டி, சாரி மன்னிச்சிக்கோங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அந்த தாத்தாவை வெல்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சரியான ஷாக்கோட என்ன இவ்வளோ பேர் இருக்கானுங்க, இதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த நானின்ற லேடி ஹீரோவை பார்த்துட்டு அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் அவன் தான் சாங்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. மீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்க அவங்க சொல்கிறது உண்மைதான்ற மாதிரி தலையாட்டுறான். ஹீரோ இதெல்லாம் விசித்திரமாக ஷாக்கோடவே வந்து பார்க்க கூட அந்த லேடிஸ் எல்லாம் ஏகப்பட்ட பொருளையே வந்து பேசிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த தாத்தாவும் ஹீரோவை கூப்பிட்டு அந்த சோல்ஜரை பார்த்துட்டு மோயாங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எஸ் சார் அப்படின்ட்டு அவனும் சார் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி, என்ன உனக்கு புரிய வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை கோவமாக பார்த்து கேட்க சரி ஓகே நீ என்னை ஃபாலோ பண்ணுற குட்டி பையா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறான். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த சோல்ஜர் வந்து உயிர் பயத்துக்காக தான் ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்து போவான். அப்பயும் விடாமல் அந்த லேடிஸ் எல்லாம் இப்படி ஏகப்பட்ட பொருளையே வந்து பேசிட்டு இருக்க சடனாக சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு டைம் ஸ்கிப்பை வந்து போட்டு விட்றானுங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல். ஹீரோவை பார்த்தா நல்லா ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே சரியான ஷக்கு. இதை பார்த்துட்டு தான் நானும் டைம் ஸ்கிப் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேஜுக்குள்ளே ஏறி சண்டை போட வந்து போகிறான். அங்கே இருக்கிறவனும் என்ன சாங் பேக் நீ வரமாட்டேன்ட்டு நினச்சேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதுதான் வந்துட்டேன்ல, டக்குன்னு வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல டேய் சாங் நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் ஃபைட்டிங் பொசிஷனில் வந்து நிற்க உடனே ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் இருந்தவன் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறான். அதுக்கே மின்னல் மாதிரி போயிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண
ஹீரோ வந்து ஈஸியாவெல்லாம் டாச் பண்ணுறான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து டாச் பண்ணுறான். சரி ஓகே, நீ அதை தடுத்துட்ட, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு டஃப்பான அட்டாக்கை பண்ண. அது என்னடானா ஹீரோ ஹேரை வச்சு அட்டாக் பண்ணுது. மின்னல் மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ண ஹீரோ டாச் பண்ணிட்டு வந்து இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வெறியாயிட்டு அட்டாக் பண்ண வர ஹீரோ இதை பார்த்துட்டு கொஞ்சம் நக்கலாக வந்து சிரிக்கிறான். இதை பார்த்து அவனும் என்ன சிரிக்கிறியா அப்படின்ட்டு அவன் வெறியாகி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற அட்டாக் மாதிரியே பண்ண ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். எதுக்கு ஷாக் ஆகுறான் அப்படின்னா, அந்த குச்சி வச்சுக்கிட்டு நல்லா சொல்லிட்டுக்கிட்டே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ கொஞ்சம் இல்லை நல்லாவே டேமேஜ் வந்து ஆகுறான். டேமேஜ் மட்டும் இல்லாமல் அதை தடுக்கவும் வந்து செய்கிறான். போக மாட்டோம் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து பார்த்துட்டு அவன் கொஞ்சம் நக்கலாக தான் வந்து சிரிக்கிறான். ஹீரோ வெறியில அந்த ஸ்டிக்கை கூட பிடிக்க முடியாமல் வந்து நின்றுட்டு இருக்கான். இங்கே பாடுற சாங் பேக், நீ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி போரில் அட்டாக் பண்ணுவானுங்கன்ட்டு கொஞ்சம் கூட நினைக்காத அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியில தான் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. இப்போ நானும் அதே மாதிரி வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வந்து பண்ணேன். ஹீரோ வந்து அதையுமே வந்து டாச் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்ட அவனும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்டிக்கு வந்து உடஞ்சிருது. அடடா குச்சி உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் நக்கலாக தான் வந்து பார்க்குறான். யாருன்னா ஹீரோ தான், வேற யாரும் இல்லை. அவனும் இதுக்கு மேலே உன்னால் எதையுமே தடுக்க முடியாதா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வேற ஹீரோ அந்த குச்சியை ஒன்று கீழே வந்து போட்டுடுறான். இதை பார்த்துட்டு டேய் முன்னால் முடிஞ்சா டக்குன்னு வந்து தப்பிச்சு ஓடிடுறா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து வந்துடுறான். சாரி என்னால் தடுக்கவே வந்து முடியல அப்படின்ட்டு அவனே வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து வரான். போக மாட்டோமெல்லாம் ஹீரோ வந்து சுற்றிக்கிட்டு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான கண்டிஷனில் வந்து இருக்கு. அவனும் செமக டென்ஷனில் வந்து இருக்கு. எங்கள் ஹீரோவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருமோ அப்படின்ற மாதிரி. ஹீரோ என்னடான்னா ஷார்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணி வந்து தடுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஹீரோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெண்டன்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே அவன் வந்து லாஸ்ட்டாக பண்ண அட்டாக்கை தடுத்தது வந்து சின்ன வயசில் அவன் எடுத்த ஷார்ட் ட்ரைனிங் தான் அப்படின்ட்டு அவனுக்குள்ளவே அவன் வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாங் ஃபேமிலிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி பொண்ணு இப்போ பெரிய பொண்ணா செம க்யூட்டாக வந்து பக்கம் வந்து நிற்க. ஒரு வழியா வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் நக்கலோட வந்து இப்போ என்ன மிஸ் என்னடா கூட்ட அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு செம டென்ஷனில் நான் இங்கேருந்து கிளம்புறாடா அப்படின்ட்டு வந்து போயிடுறாங்க. ஹீரோ அவங்கள சமாதானம் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க ஹீரோவை வச்சு நல்லா கலாய்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சாங் மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் திடீர்னு ரிமே அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு சந்தோஷத்தோட வந்து பாக்குற மாதிரி வந்து தெரியுது. என்னென்ன சொல்லி கூப்பிட்டீங்க சாங் மாஸ்டர் அப்படின்ட்டு கேட்க, அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் அந்த குட்டி பொண்ணு ஹீரோவோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அவன் தோல் மேலே வந்து சாஞ்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ ரிமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முகமெல்லாம் சிவக்கிற மாதிரி சைட் அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. திடீர்னு ஹீரோ இதை ஒன்று வந்து யோசிச்சு பார்க்க அவன் வந்து என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா, அந்த லேடி வந்து இருக்காங்கல்ல அந்த லேடி வந்து சொல்லியிருப்பாங்க மற்றவங்களெல்லாம் உன்னை தத்து எடுத்துக்கிட்டது தான் நினைச்சாலும் நீ இந்த வீட்டோட ஒரு விளையாட்டு பொம்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஹீரோவும் இதை நான் மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப பக்கத்தில் ஒருத்தரை மாற்றி பார்த்துக்கிட்டே வந்து இருக்க திடீர்னு ஹீரோ வந்து உக்காந்துட்டு வா என் மேலே வந்து ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சாங்கா என்ன பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்கோட வந்து கேட்குறான். சின்ன வயசுல நீ என் மேலே இப்படி தானே வந்து ஏறி விளையாடுவ, வா இப்பயும் வந்து ஏறி விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குட்டி பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டே வந்து போகிறாங்க. போகும்போது நீ என் பின்னாடி மட்டும் வந்துடாத அப்படின்ட்டு சொல்லிட்டே தான் வந்து போகிறாங்க. ஆனாலும் ஹீரோ கேட்கலையே, பின்னாடியே தான் வந்து போகிறான், பின்னாடி மட்டும்தான் போகிறான், வேற எங்கேயுமே போகல. அங்கே அந்த லேடி மறைஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு பேக்கு இங்கே வந்தது ஒரு வகையில் நல்லதாக தான் வந்து போச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலை. ஒருவேளை ஹீரோ வந்ததுனால தான் அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதுனாலயே என்னமோ சொல்லியிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பீச்சுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினியும் தனியாக வந்து சன்செட்டை வந்து பார்க்க வந்து வந்திருக்காங்க. சாங்க அங்கே பாரு சன்செட் அப்படின்ட்டு அவங்க க்யூட்டான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க ஹீரோ எதையோ நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் வந்து இருக்கான். ஏன் எதுக்காக அப்படின்ட்டு வந்து சுத்தமாக வந்து தெரியல. அப்புறமா என்னால் தாத்தாவை தான் வந்து காப்பாற்ற முடியல, ஆனால் உன்னை வந்து எக்காரனை கொண்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறாங்க. இதோட எபிசோடு ஒன்றும் முடியல, இன்னொரு புது கேரக்டரை தான் வந்து காட்டுறாங்க. அதுக்காக தான் அங்கே பாருங்க அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் இந்த ஊரில் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்க கூட இருந்தவனும் அவங்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கு இருந்தா இருக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு, நான் அவளை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் தப்பான எண்ணத்துல வந்து யோசிக்க இதோட இந்த வந்து காட்டுறானுங்க. அந்த பேலஸோட பேர்
இம்பீரியல் பேலஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுக்கு. அந்த பேலஸ்க்கு வெளியே தான் அந்த குட்டி பொண்ணு கூட்டு வந்தார்ல, அந்த தாத்தாவும் அந்த சோல்ஜருமே வந்து இருக்கானுங்க. அங்கே அந்த சோல்ஜர் வந்து இப்போ பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க போகிறீங்க, வாங்க டக்குன்னு வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேரரசரோட கட்டளையை மீறுறது தேச துரோகம் அப்படின்ட்டு உனக்கு தெரியும் தானேன்ட்டு வந்து கேட்குறாரு. இருந்தாலும் பல மணி நேரமாக நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுறோம், யாருமே உள்ளே இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்ட்டு வந்து அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறான். அது எனக்குமே வந்து தெரியும். உனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வீட்டுக்கு வந்து கிளம்பலாம். வாங்க நம்ம இப்பயே வீட்டுக்கு வந்து போகலாம். யார் வந்து தடுக்கிறா அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த சோல்ஜர் வந்து சொல்லிவிட்டு, இங்கே ரூல் பண்ணுறது எம்பரரா இல்லை அந்த ஜியாங் மூசாங்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீ வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு குட்டி பையா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் டெரராக சொல்ல, இதை பார்த்து அவனும் சைலண்ட்டாக வந்து ஆயிடுறான். இப்போ பேலஸ்குள்ளே தான் வந்து காட்டுறானுங்க. பேலஸ்குள்ளே ஒருத்தன் வந்து உங்களோட கமெண்ட்டுக்காக கிராண்ட் மார்ஷல் வந்து வெயிட் பண்ணுறாரு, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உங்களுக்கு அவரை பார்க்க வேணாம் அப்படின்னா சொல்லுங்க, நான் ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி அவரை வந்து போக சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்ல, அந்த சேரில் உக்காந்துருந்தவனும் வெயிட் பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு, என்ன ஒரு அரகண்டான ஆஃபீஸர் அப்படின்ட்டுமே வந்து சொல்கிறாரு. உடனே எதுவுமே சொல்லாமல் இதோட நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீல் மாதிரி ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. இதை பார்த்து அவனும் ரொம்பவே வந்து பதறான். இவனோட பேர் வந்து ஜெனரல் சோமா ஜாங். அந்த சேரில் உக்காந்துருந்தவனோட பேர் வந்து அட்வைசர் ஜாங் மோசோ. இவனது தான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த தாத்தாவும் அந்த சோல்ஜருமே அந்த ஜென்ரலும் 30 லட்சம் சோல்ஜர்ஸை எங்கேயோ வந்து அமுச்சு விட்டானுங்க போல். அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட அந்த ஜாங் மோசோ அப்படின்றவன், ஜெனரல் நீங்கள் ரொம்ப பதறீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கரெக்டான டைமில் ட்ரூப்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டுமே கொஞ்சம் சொல்கிறான். என்ன பிளான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு சுத்தமாக வந்து தெரியல. இப்போ டிஆர்ஹெச் அப்படின்ட்டு அவன் கை மேலே வச்சுட்டு, இதை கிராண்ட் மார்ஷலை தவிர வேறு யாருனாலையும் தடுக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அட்வைசர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்க, அதுவா அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, அதுதான் டாங் பெங்கோட வீழ்ச்சிக்கான ஒரு நாள் அப்படின்ட்டுமே வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான். டாங் பெங் அப்படின்றது ஹீரோயின் இருக்காங்களா, அந்த ஒரு ஹவுஸோட பேர் தான் அது. இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் கையில் இருந்த டீ கப்பை அவனோட ஆரப்பவரை வச்சு வந்து உடைக்கல விரிசல் விட வந்து வைக்கிறான். இப்போ அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மழை வந்து பெய்யுது. அந்த நேரத்தில் ஹீரோயினி துணியை வந்து தைச்சிட்ருக்காங்க. சாரிப்பா இவங்க தான் ஹீரோயினி அப்படின்ட்டு அடுத்த சாப்டரில் தான் சொல்லலான்ட்டு வந்து நினச்சேன். ஆனால் இப்போயே வந்து ஸ்பாய்லர் பண்ணிட்டு மன்னிச்சிக்கோங்க. ஹீரோயினி இருக்காங்களா, அந்த ஹவுஸோட மெயின் கேட்டை தான் வந்து காட்டுறானுங்க. கேட்டுக்கு வெளியே அந்த மலையில் யாரோ வந்து வர்ற மாதிரி வந்து தெரியுது. ஒருத்தரில் 3 பேர். அந்த 3 பேரில் ஒருத்தன், மாஸ்டர் உங்களோட ஷூ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன், நான் வேணா இன்னொரு ஷூவை வர வைக்கட்டுமா அப்படின்ட்டு வந்து சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை இப்படியே போய் பார்த்தது தான், நான் அவன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன் அப்படின்றத அவள் வந்து புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். யாருமே இல்லை, ஹீரோயினை தான். அவனுக்கு பேசிக்கிட்டே மென்கேட்டுக்கிட்ட வந்துடுறேன். அங்கேருந்து 2 சோல்ஜர்ஸ், நீங்கள் யாரும் இங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேசவே மாட்டீங்க, எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் கூட வந்த ஒரு சோல்ஜரை பார்த்து மண்டையாட்ட அவனும் ஏதோ ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கிறத வெளியே எடுத்து காட்டுறான். அவங்களும் ஷாக்கில், நீங்கள் வருமானத்துறையோட மகன் அப்படின்ட்டு வந்து தெரியாது, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அவனை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து போகிறான். நல்ல வேலை இப்போ தப்பிச்சேன் அப்படின்ட்டு பயத்தில் இருக்குது. அவன் கூட வந்த ஒரு சோல்ஜரும், இன்றைக்கி அவர் வந்து நல்ல மூட்டில் வந்து இருக்கார், அதனால தான் நீங்கள் 2 பேருமே தப்பிச்சிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இல்லை, மிரட்டிட்டு வந்து போகிறான். இந்த இடத்துல ஒரு சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோவை தான் வந்து காட்டுறானுங்க. அந்த மலையிலையுமே ஹீரோ நல்லாவே வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுறான், இந்த ஃபேமிலியோட ஒரு மூவாச்சு கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அவன் அப்படி ட்ரைனிங் பண்ணும்போதே ஹீரோயினியோட ஞாபகம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண சாங்கா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டே வந்து இருக்காங்க. சாங்கா அப்படின்னா என்னன்ட்டு வந்து தெரியல, அவங்க செல்லமாக கூப்பிட்றானுங்க போல். எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. சாங் அப்படின்றது அவரோட பேர், அது மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என்னன்னு தெரில. அவனுமே சில மூமெண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு செம டயர்டில் மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு, நீ என்னடா மலையில் பண்ணுற அப்படின்ட்டு. அவனுமே பின்னாடி திரும்பி வந்து பார்க்க, அங்கே வந்திருக்கிறது வந்து ஹீரோயினி தான். பேய் அடித்து போன மாதிரி வந்து அவனை வந்து பார்க்க, ஹீரோ கிட்டே போயிட்டு அவளோட தலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தோட்டி விட்டுட்டு வந்து இருக்கான். நீ எதுக்காக இப்போ ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்த அப்படின்ட்டு கேட்க, நீ மட்டும் வந்து இது ஆயாவுக்கு தெரிஞ்சால் என்ன தான் வந்து திட்டுவாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினியும், நீ இங்கே வந்த புதுசில் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு மயக்கம் போட்ட நிலமையில வந்து இருந்தல, அதுக்கான காரணம் நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு,
அப்போத்துலேருந்து நான் உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ செமையாக வந்து சிரிக்கிறான். இதில் என்னடா ஜோக் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து அவங்ககிட்ட வந்து செமையாக வந்து கத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ பார்க்க தான் இவ்வளோ பெரிய பொண்ணாக வந்து இருக்கா, ஆனால் இவன் இன்னும் குழந்த தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு உள்ளே திரும்பவும் வந்து சிரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். மனசுக்குள்ளே சொல்லுவான்னு பார்த்தா ஹீரோயினி முன்னாடியே வந்து சொல்கிறான். இதை கேட்ட அவங்களும் இதில் என்னடா குழந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சி செமையாக வந்து திட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் பின்னாடியில் இருந்து ஒரு சவுண்டு, நான் கட்டிக்க போகிற பொண்ணை ஒரு வழியாக வந்து இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல, யாரா நீ கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து போகிற, இது ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா கட்டிக்க போகிற புருஷனை பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்ட்டு அவனும் வந்து கேட்குறான். எனக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு அவனும் எடுத்துகிட்டு வந்து சிறிய முடிய வச்சிக்க, ஹீரோ இப்போ வந்து நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகல அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்றத திரும்ப சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீ இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல, டேய் நீ இந்த வீட்டை வேலைக்காரன் நாயினி, நீ என்ன வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆமாம், அவன் சொன்னது சரி தான். அந்த கிழவியுமே அதை தான் வந்து சொன்னானுங்க, இந்த வீட்டோட வேலைக்காரன் தான் நான் அப்படின்ட்டு வந்து அவன் யோசிக்க, இப்போ ஹீரோவை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்து வரான். ஆமாம், அவன் சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்ட்டு இப்போவுமே ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டே வந்து இருக்கான். இங்கே என்னடா நடக்குது அப்படின்ட்டு அந்த புதுசாக வந்தவனும் ஹீரோவுமே ரொம்ப ஷாக்கோட வந்து பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹீரோயினி வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போவும் சரி எப்போவுமே சரி நான் அவனை லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ரெமி நீ என்ன வந்து சொல்கிற அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சமான சென்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அவங்களும் என்னை அப்படி பார்க்காத, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுமே இவளோட மனசை நான் புரிஞ்சிக்காமல் இருந்தது என்னோடய தப்பு தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அந்த புதுசாக வந்தவனும் இந்த வீட்டில் பிரின்சஸும் வேலைக்காரனும் லவ் பண்ணுறது வெளியே தெரிஞ்ச இவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண வந்து சொல்கிறான். கூட இருந்தவனுமே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து போக, ஹீரோ நீ உடனே மெயின் ஹவுஸ்க்கு வந்து போ, அந்த இடத்துல சேஃப்டியாக வந்து இரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதை கேட்காம ஹீரோ இன்னி ஆனால் நீ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ டக்குன்னு வந்து கிளம்பு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு கிளாஸு புகை மண்டலத்தில் ஒன்றுமே வந்து தெரியல. ஹீரோயினி கொடையை கீழே போட்டு ரொம்ப ஷாக்கோட அதிர்ச்சியோடு வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோவை அடித்து பறக்க வந்துட்டு இருக்கான் அவன். அப்புறம் கிட்ட போயிட்டு நெஞ்சு மேலே ஒரு அடி. அந்த இடத்துலையே ஹீரோ வந்து மட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு எழுந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து உள்ளே போக அவனும் வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டு அவனோட கழுத்தில் வந்து கத்தியை வந்து வைக்கிறான். இல்லை சாங்கா அப்படின்ட்டு ஹீரோயினி கத்திக்கிட்டு அவன்கிட்ட வந்து போக, எங்கம்மா போகிற எங்கே போகிற அப்படின்ட்டு அந்த புதுசாக வந்தவன் வந்து தடுக்கிறான். இது மட்டும் என்னோட காடி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியுமான்ட்டு ஹீரோ கத்த, யாரன்னா கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிவிட்டு கிட்ட போயிட்டு, ஆனால் நீயும் வீட்டு வேலைக்காரனும் லவ் பண்ணுறது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினியும் என்ன நினச்சாங்கன்னு வந்து தெரியல. கன்னத்தில் சரியான ஒரு அறையோட என்ன வார்த்தை மேன் சொல்லிட்டு அப்படின்ட்டு வீரவசனம் வேற அவன் எட்டி ஒரே ஒரு உதை கொடுக்க ஹீரோயினி பறந்துட்டு வந்து போய் விழுறாங்க. சாங் பேக்கும் ரெமி அப்படின்ட்டு கத்திட்டு அவனை காப்பாற்றலான்னு போக கூட இருந்தவன் அவனோட கழுத்துலேயே கத்தியை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து லாக் பண்ணுறான். அந்த புதுசாக வந்தவன்னு என்ன அற சரியான அடி, எங்கள் அப்பா கூட இந்தளவுக்கு அடிச்சதில்லை அப்படின்ட்டு அவன் காதை பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டே வந்து இருக்கான். இப்போ கூட நான் உன்னை வந்து மன்னிச்சிட்றேன், ஆனால் நீ என்னோடய பப்பாட்டியே வந்து வரணும் அப்படின்ட்டு பச்சையாக வந்து கேட்க ஹீரோயினியும் ஒரே போட முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. கூட இருந்த சோல்ஜர்கிட்ட அந்த நைஃபை வந்து கூட நான் அவளை கொல்லவெல்லாம் போகிறது வந்து கிடையாது, அவளோட ஃபேஸில் ஒரே ஒரு கிராச்சை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து போகிறான். ஹீரோயினியும் நீ இது எல்லாத்துக்குமே பே பண்ணி வந்து ஆகணும், என்ன நடந்தாலும் சரி நீ இதுக்கு பே பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. புதுசாக வந்தாங்கல்ல அவன் கூட வந்து 2 சோல்ஜரில் ஒருத்தன் இதை வந்து நடந்துச்சு அப்படின்னா யாருமே உயிரோட வந்து இருக்க முடியாது, இப்போவே அந்த சைக்கோ வந்து தடுத்தே வந்து ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போயிருக்கான். எதுவுமே நடக்கிறதுக்குள்ளே தடுத்தே வந்து ஆகணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கான். இப்போ கூட சொல்லு நீ என்னோட அப்பாட்டியாக வர அப்படின்னா நான் உன்னை ஒன்றுமே வந்து பண்ணுறதில்ல, இப்போயே வந்து விட்டுடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோ இதை கேட்டு செம கடுப்பாயிட்டு பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்தவனும் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை காப்பாற்றியே வந்து தீருவேன் அப்படின்ட்டு அந்த கழுத்தில் இருந்த கத்தியே வேணும்ன்ட்டு அவனோட கழுத்துலேயே வந்து வாங்குறான். இதை பார்த்த சோல்ஜரும் கொஞ்சம் கவனக்குறைவாக ஹீரோ அவனோட கையிலிருந்து கத்தியை வந்து பிடிங்கிட்டு வந்து போயிடுறான். சாதாரணமாகலாம் பிடுங்கலாம், அவன் கையை உடச்சி விட்டுட்டோ இல்லை கையை கடிச்சு வச்சுட்டோ வந்து போகிறான் ரத்தம் வர்ற அளவுக்கு. எப்படியாச்சும் அவனை தடுத்து நிப்பாட்டுறா அப்படின்ட்டு கூட ஒருத்தன் வந்தான்ல அவங்ககிட்ட வந்து சொல்கிறான்.
இந்த குட்டி பையனை தான் தடுக்கணுமா? இந்த குட்டி பையனை தடுக்கிறதுக்கு என்னோட வெறும் கையே வந்து போதும். நானு ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர். என்னால் இந்த பையனை அசால்ட்டாவே வந்து தடுக்க முடியும்ன்ட்டு அவன் கையிலே வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறான். பையனுக்கு தெரில போல் சாங்பேக் அப்படின்றது சாங் ஃபேமிலியோட ஒரு வாரிசு அப்படின்ட்டு. அவனும் ஒரு மூமெண்ட்டை வந்து போட்டு அவனை கிராஸ் பண்ணி வந்து போகிறான். என்னது இந்த மூவ் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் இல்லை நிறைய வந்து பயந்துடுறான். இவனெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காத ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினிக்கிட்ட தான் வந்து போயிட்டு அங்கே நின்றுட்டு பேசிகிட்ருக்கான்ல. பேசும்போதே வாயோட ஒரே வெறு வெட்டு அவங்க அப்பா மாதிரியே. ஏன்னா அவங்க அப்பா வாயில் வெட்டினா இவன் கழுத்தில் வெட்டுறான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அவங்க 3 பேரும் சரியான ஷாக்கில் பேக் நீ என்ன பண்ணிட்டுக்கிற அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. அவனை மூச்சு வாங்கிக்கிட்டு ஹீரோ செஞ்சு வச்ச சிலை மாதிரி அதே இடத்துல உறைஞ்சி போய் நிற்க ஹீரோவுக்கே சரியான ஷாக்கு. இதை நானா பண்ணேன் அப்படின்ட்டு வந்து அந்த தலையை வந்து பார்க்குறான். அந்த செத்தவனோட கூட்டாளிங்க 2 பேருமே இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் செத்துட்டாரா அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அதை வந்து நோட் பண்ணுறான். இருந்தாலும் ரிட்டன் அட்டாக் பண்ணுவானான்னு பார்த்தா இல்லை, அதை வந்து அப்படியே தான் நிற்கிறான். கூட அந்த சோல்ஜர் வந்து தடுக்க எந்த சோல்ஜர் அப்படின்னா அவரோட பேர் வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் ஹீரோவை 2வது எபிசோட்லேயே 3வது எபிசோட்லேயே வந்து அவர் கூப்பிட்டு போயிருப்பார். வந்த வேகத்துக்கு ஒரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக் பண்ண வந்தவன் பறந்துட்டு போய் வந்து விழுறான். போய் விழுந்தவன் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே வந்தாகணும், யாரை கொன்னிருக்கீங்க அப்படின்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இதை எதுவுமே காதில் வாங்காத அந்த சோல்ஜர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹீரோவை ஒரு உதவிட அவனுமே அவுச் அப்படின்ட்டு சவுண்டு விட்டு வந்து கீழே வந்து விழுறான். அவருமே ஹீரோ கிட்ட போயிட்டு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்ட்டு அடிக்க போக அதை வந்து ஹீரோயினி வந்து தடுக்கிறாங்க. இல்லை வேணாம், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்ட்டு. எங்களேடி நீங்கள் இங்கேருந்து போகல அப்படின்னாக்க பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினே அழுந்துக்கிட்டே ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அவனுமே கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து போகிறான். போகும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி தான் வந்து ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து போக வந்து பாரு, இல்லாட்டி உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு தான் வந்து போகிறான். அவன் போன அடுத்த செகண்டே ஹீரோயினி கிட்டே போயிட்டு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கே அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நான் ஓகே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவும் வந்து சொல்கிறான். உடனே ஹக் பண்ணிக்கிட்டு சாரி என்னை மன்னிச்சிரு, எல்லாம் என்னால் தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கவனக்குறைவாக வந்து இருந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்ல இதோட இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு இடத்துல ஒரு புக்கை தான் வந்து காட்டுறானுங்க. புக்கை யாரோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்ட அந்த இடத்துல தான் செத்து போனவனோட அப்பா வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. என்ன போஸ்டிங் அப்படின்னா நிதி அமைச்சராக வந்து இருக்கான். சிம்பிளாக சொல்ல போனாக்க அவன் வந்து ஒரு கணக்கு பிள்ளை, அவ்வளோதான். ஆமாம், அவன் பையன் இறந்தது ஒரு வருத்தமான விஷயந்தான் அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்ல அந்த பையனோட அப்பாவும் இது எல்லாத்துக்குமே நீ இங்கே பதில் சொல்லியே வந்தாகணும், பே பண்ணியே வந்தாகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்ட்டு தெரியுதான்ட்டு அவரும் ஒரு முறைக்க அவன் அவ்வளோதான் ஆள் பயத்தில் ஷாக்லேயே செத்துடுறான் அந்த இடத்துல. சாகவெல்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன் அப்படி. அந்த பையனோட அப்பாவை மிரட்டிட்டு அவருமே டீயை ஊற்றி வந்து குடிச்சிக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து இருக்க திடீர்னு அந்த பையனோட அப்பா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எல்லாத்த கூட மன்னிச்சிருவோண்டா, ஆனால் என் பையனை கொண்டது ஒரு லோ லெவலான வாரியர், அதை நினச்சாதான்டா வருத்தமாகுது அப்படின்ட்டு அவர் வந்து கடுப்பில் கத்த பின்னாடி டோர் வந்து ஓப்பன் ஆகுது. 2 பேருமே வந்து சைலண்ட் ஆகுது. பின்னாடி ஹீரோயினி வந்து என்ட்ரா வராங்க. என்ட்ரான அடுத்த செகண்டே தரையில் மண்டி போட்டு சாங்காவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லா தப்பும் என்னோடது தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வேணும்னா என்ன கூட அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல அந்த பையனோட அப்பா செமையாக வந்து டென்ஷன் ஆகிட்டு என் பையன் அப்படி இப்படின்ட்டு வந்து கத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் அப்படி ஹீரோயினிக்கிட்ட கத்திகிட்டே இருக்கும்போது ஹீரோயினியை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக வந்து சொல்லிடுறான். அதை கேட்ட அவரும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை பற்றி இப்படி தப்பாக வந்து பேசுது அப்படின்ட்டு அவர் வந்து டீ கப்பை உடச்சிக்கிட்டு முறைக்க இந்த இடத்துல வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க. அந்த டைலாக்கை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா சிரிக்காதீங்க. விஜய் அண்ணா படத்தில் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும்ல, அதே மாதிரியான டைலாக் இங்கேயுமே வந்து வருது. ஆனால் இங்கே லயனுக்கு பதிலாக டைகர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த டைலாக் வந்து புலிக்கு என்ன தான் வயசானாலும் புலி ஆல்வேஸ் புலி தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நான் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைச்சலாக இருந்தேன்னா என் மண்டையை இழக்க வேண்டியதாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு லைஃப்க்கு பதிலாக இன்னொரு லைஃப் அப்படின்ட்டு அவர் வந்து டீல் வந்து பேசுகிறாரு. இதை கேட்ட அந்த மனுஷனும் ஒரு லைஃப்க்கு பதிலாக இன்னொரு லைஃபா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கிட்டே அவரோட கையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து தொடைக்கிறாரு. அதுதான் என் பையனை கொன்னான்ல அவனோட உயிர் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோயினியும் கொஞ்சம் பதட்டத்தோடவே வந்து பார்க்க
உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீ பண்ணிக்கோ, எங்கே வேணுனாலும் போய் பிடுங்கிக்கோடா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டவன் ஸ்ட்ரைட்டாக நான் எம்பரர் கிட்ட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு வந்து கத்துறான். டேய் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன்னால் என் மயிரா கூட வந்து பிடுங்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதோட இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் இப்போ அந்த கிழவியோட கேங்கு தான் வந்து கட்டுறானுங்க. இந்த கிழவியோட கேங்குக்கு நான் நானி அப்படின்ட்டு வந்து பேர் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் நான் இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா ஹீரோ தான். ஹீரோவும் நீங்களா, நானும் வேணா யாரோ என்னமோ அப்படின்ட்டு வந்து நினச்சேன்ட்டு வந்து சொல்கிறான். சரி சொல்லுங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் டெரராக வந்து கேட்க, என்னை வந்து கூப்பிட்டு சொன்னாங்களா அப்படின்ட்டு அவனே வந்து எழுறான். இதை கேட்டவங்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் மாஸ்டர் அப்படின்ட்டு மரியாதை வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களும் மரியாதை வந்து தராங்க. இதுக்கான ரீசன் அந்த தாத்தா தான் வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் போயிட்டு ஹீரோவை வந்து கூப்பிட்டாங்க, நான் அவனுக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை இங்கே ஹீரோக்கிட்ட வந்து சொல்ல, ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுறான். தாத்தா இப்போ கப்பில் டீயை வந்து ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். முன்னாடி தான் ஹீரோ இருக்கான் போல, நான் உன்னை தத்தெடுத்ததுலேருந்து இன்னும் சரியாக வந்து கவனிக்கிறது கூட இல்லை, அதனால் நீ என்ன மேலே கோபமாக இருந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த உடையில் நீ பார்க்குற ஆள் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹீரோ மண்டிக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா தான் வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எனக்கெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது, நீங்களே வந்து சொல்லிடுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நான் இப்போ கூப்பிட்டதுக்கான காரணம், இப்போ நான் இருக்கக்கூடிய பதவியில் நிறைய வந்து இனிமே வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து உருவாக்கிட்டே வந்து இருக்காங்க. அதுக்காக தான் உன்னை வந்து கூப்பிட்டேனான்னா, இல்லை நானும் ரெமியும் எங்களை நாங்களே வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது, இதில் உன்னை வேறு காப்பாற்றணும் அப்படின்னா அது ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உனக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து மோயாங் வந்து ஒரு தனி படையை வந்து க்ரியேட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து போகிறான், நீயும் அவன் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ தனியாக ஹீரோ வந்து நடந்து வந்து போகிறான். நடந்து போகும்போது அவர் சொன்னதெல்லாம் வந்து யோசித்து பார்க்க, ஆமாம் அவர் சொன்னதுமே வந்து ஒரு வகையில் கரெக்டு தான். நான் வந்து மோயாங் கூட போகிறது தான் வந்து நல்லது, அப்படி போனால் மட்டும்தான் என்னால் ஸ்ட்ராங்காக முடியும் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே நான் வந்து யாரையும் சாக விட போகிறதில்ல, நானும் சாக போகிறதில்ல அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி வந்து போக, முன்னாடி வந்து ஒரு நிழலில் யாரோ வந்து நிற்கிறாங்க. யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும், வேறு யாரும் இல்லை, ஹீரோயினி தான். ஹீரோயினியும் கிட்ட வந்துட்டு ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நீ வந்து என்னை விட்டு போகிற அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன், நீ வேணா வா அப்படின்ட்டு வந்து அவரை வந்து கட்டிப்பிடிச்சி ஹீரோ வந்து இப்போ நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ், அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நம்ம எப்போதுமே சிப்ளிங்ஸ் வந்து இல்லை, நீ வேணும்னா வா, நம்ம 2 பேரும் இப்போயே இந்த இடத்த விட்டு வந்து ஓடிடலாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வந்து வாழலாம் அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து ஹீரோக்கிட்ட சொல்ல, ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டன் வந்து வந்துடுவேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்படியே 2 பேரும் நிழல்லே நின்றுருக்க மாதிரி காட்ட, லாஸ்ட்டாக 2 பேருமே வந்து பிரிஞ்சு வந்து போகிறாங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர். ஹீரோ இப்போ புது யூனிஃபார்மில் ஆளே டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரிய பையன் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல தான் ஹீரோயினியுமே துணியை வந்து தைச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஹீரோ நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோயினி வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ அவனோட காலரில் இருக்கக்கூடிய அந்த பெண்டண்ட்டை வந்து எடுத்து மாட்டிவிட்டு வந்து போகிறான் அந்த இடத்த விட்டு. சரி ஓகே, உனக்கு எப்பயாச்சும் என் ஞாபகம் வந்தாக்க இந்த பெண்டண்ட்டை வந்து எடுத்துப்பாரு அப்படின்ட்டு வந்து ஹீரோயினி கிட்டே சொல்ல, ஹீரோயினி வந்து செமையாள்றாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுடான்ட்டு ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். இப்போ அந்த பெண்டண்ட்டை தான் வந்து காட்டுறாங்க. மறுநாள் காலையிலேயே அவங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லோருமே தடபுடன்ட்டு எல்லோரும் ரெடியாக கேரேஜையுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, எல்லோரும் நம்ம இப்போ வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு மோயங்க வந்து கத்துறான். இவன் தான் ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான், பேர் தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பேன். அவனும் ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து நீ ஏன் சோகமாக இருக்கு அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு வந்து கேட்குறான். ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு பொய்யான ஒரு சிரிப்பை வந்து சிரிக்க, டேய் நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டே இப்போ இந்த டீமை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்ட்டுமே வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோவுமே வந்து சொல்லிடுறான். ஆல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ட்ரூப்ஸ் ரெடி பண்ணிட்டு ரெடியாக வந்து இருங்க, நம்ம இப்போ பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்ட்டு ஹீரோ சத்தமாக வந்து கத்த, பின்னாடி இருந்து மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சத்தம். யாரா அப்படின்ட்டு பின்னாடி ஹீரோ திரும்பி பார்த்தா அது வந்து நானியோட டீம் தான். இந்தாங்க எங்களேடி வந்து உங்களுக்காக ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து கொடுக்க,
ஹீரோவும் அவளுக்கு நான் நன்றி சொன்னதாக வந்து சொல்லிடுங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவளை பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போகிறான். மனசுக்குள்ளே நான் கூடிய சீக்கிரத்தில் உனக்காக வரேன் அப்படின்ட்டு அவனும் சொல்ல, இதோட இந்த சீனை வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்றுட்டு ஹீரோ வந்து போகிறது, ஹீரோயினி வந்து மறைமுகமாக வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க கொடுத்த பெண்டன்ட்டை வச்சுக்கிட்டு பத்திரமா திரும்பி வா சாங்கா அப்படின்ட்டு ஹீரோயினியும் சொல்ல, அதோட இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு எனிமியோட டீமு ஹீரோவோட டீமை அட்டாக் பண்ண வந்து வராங்க. அவங்களும் ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ஹீரோ இருக்கான், அவனை வந்து அட்டாக் பண்ணணும் சார்ஜ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனுக்கு பக்கத்தில் 2 பேர் வேறு, 2 பேரில் 2,00,000 பேர் வந்தாலும் நான் அசையாமல் நிற்பான்டா அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப துணிச்சலாக வந்து கண்டினியூஷனாக தான் வந்து காட்டுறானுங்க. ஹீரோவை அட்டாக் பண்ண சில பேர் வந்திருப்பானுங்கள்ல, அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனிமியோட கமெண்டரு அவனை கொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கத்துறான். மோயங்கும் டாச் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து கத்துறான். 2 பேர் பக்கத்தில் இருந்த சோல்ஜர்ஸும் மாற்றி மாற்றி ஒருத்தரை அட்டாக் பண்ணி மாற்றி மாற்றி கொண்டுக்கிட்டே தான் வந்து இருக்கானுங்க. அதில் அந்த கமாண்டர் மாதிரி இருந்தவன் அவங்ககிட்ட வந்து சில சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் அங்கே தனியாக சம்பவம்ன்ட்டு வந்து இருக்கான். டேய் நாயே, நான் உன்னை கொல்லாமல் இடம் விட்டேன்டா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே அவனும் வந்து அட்டாக் பண்ண வர, ஹீரோ கொஞ்சம் கூட நகரில் அதே இடத்துல அசையாமல் வந்து இருக்கான், போன எபிசோட எண்டிங் மாதிரியே. ஆனால் இப்போ அவன் கையில் இருந்த ஸ்பியரை வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான், அதுக்கே அவன் செத்துடுறானா என்ன அப்படின்ட்டுலாம் வந்து தெரியல. ஆனால் இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அன்றைக்கி நைட்டை தான் வந்து கட்டுறானுங்க. அன்றைக்கி நைட்டு ஆர்மி கேம்ப்பை காட்டினா ஹீரோ ஆர்மி கேம்பில் இல்லை, அதை விட்டு கொஞ்சம் தனியாக தான் வந்துருக்கான். தனியாக இருக்கும்போதே எதுக்காக இந்த வார் நடக்கணும், எதுக்காக இத்தனை பேர் வந்து சாகணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வந்து இருக்கான். பக்கத்தில் நடந்த விஷயத்த எப்படி அவனால் வந்து மறக்க முடியும், கண்ணு முன்னாடியே சில சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ட்டு அவன் வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். நானுமே சில பேர் வந்து கொன்னேன் இல்லை அப்படின்னுலாம் சொல்லலை, அதுக்காக ஒன்றும் நான் சாகாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். மோயாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு வந்து கேட்குறான். மோயாங்க அப்படி வந்து கேட்டதுக்கு ஹீரோ, கேப்டன் இந்த போர் எதுக்காக நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா, ஏன் இத்தனை பேர் வந்து சாகுறாங்க அப்படின்ட்டு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். ஓ, இதை நினச்சி தான் நீ வந்து ஒன்றும் தூங்காமல் இருக்கியா அப்படின்ட்டு மோயாங்க பார்த்துட்டு, எல்லாம் அப்படி தான், இதுக்கு மேலேயும் இதை விடவும் பயங்கரமான விஷயத்தெல்லாம் நீ பார்க்க வேண்டியது வந்து இருக்குது, போய் கூடிய சீக்கிரத்தில் தூங்கு, நாளைக்குமே பேட்டிலேருந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போயிடுறான். சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சைலண்ட்டாக நிற்க, மோயாங் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து போகிறான். நான் பார்க்கும்போது குழந்த மாதிரி இருந்தான், இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து பேசுகிறான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். மறுநாள் காலையில் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்டில் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டு சில பேர் பாரபட்சமே இல்லாமல் கொலை வந்து பண்ணுறாங்க. இதை பார்த்தவங்களும் அவங்க யாரையுமே வந்து விட்டுறாதீங்க, எல்லாருமே கொள்ளுங்க அப்படின்ட்டு சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் மோயாங்க ஒரு பக்கம்ன்ட்டு எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. மோயாங்கிட்ட ஒருத்தன் வந்து நின்றுருக்கு, அதை பார்த்தவனும் செம கடுப்பில் வந்து கத்துறான். இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க லாங்கில் இருந்து ஒரு 3 பேர் அந்த ஃபூல்ஸ் எதுக்காக சண்டை போடுறோன்னு தெரியாமலே சண்டை போட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு வந்து பேசுகிறான். தாடி வச்சவன் ஹல்க்கு மாதிரி பல்காக வந்து இருக்கான்ல, இவன் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம வந்த வேலையை சீக்கிரத்தில் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு வந்து கிளம்பணும், இல்லாட்டி நமக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோயினி இருக்காங்கள்ல, அந்த ஹவுஸை தான் வந்து காட்டுறானுங்க. அதில் நானா அப்படின்ற அந்த லேடியை வந்துட்டு, நான் உங்ககிட்ட சில நியூஸை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும், இப்போ வந்து கிளம்பிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்ல வந்தது யங் மாஸ்டர் சாங்கை பற்றி அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயினி எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக கேட்காம அந்த இடத்துல இருந்து குடுகுடுன்னு அப்படின்ட்டு ஓட்டு வந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஒருத்தன் தரையில் மண்டிகிட்டு இருக்க, முன்னாடி அந்த தாத்தா தான் வந்து உக்காந்துட்டு இருக்காரு. என்னது நீ சொல்கிறது உண்மையா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பதட்டத்தோடு கேட்க, ஆமாம் அப்படி தான் வந்து சொன்னாங்க, சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்கேயுமே யாரோட பாடியுமே வந்து கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஈவன் மோயாங் பாடி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அந்த வெளியே போயிட்டு இருந்த ஹீரோயினி அந்த இடத்துலையே வந்து மயக்கம் போட்டு வந்து கீழே விழுறாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வார் நடந்துச்சுல அந்த இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய சதையெல்லாம் பிச்சு சாப்பிட்டு வந்து இருக்குது. அந்த பாடிக்கு சென்ட்ரலில் இருந்து ஹீரோ எழுந்து இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு வந்து பார்க்குறான். பார்த்தவனும் எழுந்து அந்த இடத்த விட்டு செம காயத்தோடு வந்து போகிறான். போனவன் முழுசாக போவான்னு பார்த்தா அடுத்த செகண்டு கீழே வந்து தொப்புன்னு வந்து விழுந்துடுறான். என்ன ரீசன்னா அவனுக்கு மொத்தமாகவே இன்ஜுரி வந்து ஆயிருக்குது. அதனால தான் ஹீரோ வந்து சொல்கிறான், என்ன நடந்தாலும் சரி நீ கவலைப்படாத ரெமி, நான் கண்டிப்பாக உனக்காக வந்து வருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த இம்பீரியல் பேலஸை தான் வந்து காட்டுறானுங்க. உள்ள அந்த அட்வைசரும் செம்மையாக வந்து சிரிச்சுக்கிட்டே,
எப்படியோ மொத்த பேட்டில் ஃபீல்டில் இருந்து எல்லா சோல்ஜருமே வந்து செத்துட்டாங்க, சாகடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அந்த அட்வைசர். இப்போ அந்த ஹீரோ வந்து ஒருத்தனை சாவடிச்சிருப்பாங்களா, அவங்க அப்பாவை தான் வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு நான் மினிஸ்டர் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாகுதுடா அவனோட ஃபுல் பேரை சொல்ல. ஆமாம், அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. இருந்தாலும் நான் கேட்ட அந்த பையனோட பாடி மட்டும் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இது அந்த சின்ன பையனோட பாடி உனக்கு கிடைக்கலையா, நான் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு தேடி தரேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல, மனசுக்குள்ளவே நீ போரிங்காக இருக்கடா சாங் பேக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த பையனோட பாடி வந்து என் கையில் வந்து கிடக்கணும், இல்லாட்டி உங்கள் எல்லாருமே நான் வந்து கொள்ளுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதை கேட்ட சோல்ஜர்ஸும் சில கரகோஷத்தோட எஸ் சார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோ ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே வந்து நடந்து வந்து போகிறான். ஒரு இடத்துல வந்து நின்று ஹீரோவும் நான் வந்துட்டேன்டா சோ ஜாங் ஜாங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அந்த பவுலியனுக்குள்ளே தான் அந்த சோ ஜாங் ஜாங் அப்படின்றவன் வந்து சில பொண்ணுங்களோட இருந்து இருக்கான். அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்து இருக்க, எல்லாத்து மேலேயும் முடிச்சுட்டு ஒரு கப்பில் சரக்கை ஊற்றிக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சுல்ல நாள் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் வெளியே எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான். டேய் வெளியே எவன் வந்தா என்னடா, போய் தடுங்க போங்க அப்படின்ட்டு வந்து சொல்ல, அவன் எல்லா ஆர்மி மெம்பர்ஸையுமே வந்து அடிக்கிறான் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் பயத்தோடவே வந்து சொல்கிறான். ஓ அப்படின்னா நீ போய் வந்து தடு அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஒன்றும் ரிட்டையர்டாக ஒன்றும் ஒரு வருஷம் தான் வந்துருக்கு, அதுக்குள்ளே நான் சாக வந்து விரும்பலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உள்ள கரெக்டாக ஹீரோ வந்து என்ட்ராக எல்லாரும் பயத்தில் உச்சா வந்து போயிடுறாங்க. டே நீ எப்படா உள்ள வந்து அப்படி இப்படின்ட்டு ஒருத்தன் வந்து கத்துறான். அதாவது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணான் இல்லாமல் கழுத்தோட ஒரே ஒரு வெட்டு, கழுத்து மட்டும் இல்லாமல் அவனோட ஆள்காட்டி விரலையும் சேர்த்தி வந்து வெட்டுறான். பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் பயத்திலேயே வந்து போகிறாங்க. அந்த சோ ஜாங் ஜாங் அப்படின்றவனும் நீ எதுக்காக இங்கே வந்து என்ன கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து கத்துறான் பயத்தில். இதே எனக்கு பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்குமா அப்படின்ட்டு அவன் ஒரே ஒரு போடு தான், அவ்வளோதான், ஸ்பாட்டில் அவனுமே வந்து காலியாகிடுறான். ஹீரோ இந்த மாதிரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சம்பவம் பண்ணிட்டே இருக்க இதே இடத்துல சீனை வந்து கட் பண்ணுறாங்க. வேற ஒரு இடமெல்லாம் இல்லை, அந்த பவுலியனுக்கு வெளியே தான் வந்து காட்டுறாங்க. அந்த பவுலியன் வெளியே நிறைய பொண்ணுங்க பசங்க அப்படின்ட்டு போதையில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு சில சோல்ஜர்ஸ் வர, ஏய் நீங்கள் யாரா இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த போதையில் கத்துறான். பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் 2 பேர் வரல, 6 பேர்கிட்ட வந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே போனவனும் இதுதான் இந்த பவுலியனா அப்படின்ட்டு அந்த பேரை வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பவுலியனோட ஹெட்டுக்கிட்ட வந்து போகிறான். அந்த ஹெட்டும் சில பொண்ணுங்க கூட வந்து அவங்களே வெல்கம் வந்து பண்ணுறாங்க. இப்போ அந்த புதுசாக வந்தவனும், ஓ நீங்கள் தான் அந்த பவுலியனோட ஹெட்டு அப்படின்னா நான் உங்ககிட்ட சில விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு சொல்ல, அவங்க சினிங்கிக்கிட்டே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கேட்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவனை பார்த்தவங்களும் இவன் ரொம்ப டேஞ்சராக வந்து இருக்கான், கொஞ்சம் ஏன் வந்தேன் அப்படின்னா என்னோட தலையை வந்து வெட்டிடுவான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவனும் அந்த இடத்த விட்டு வந்து போய் அந்த கொலை நடந்த இடத்துல தான் வந்து இருக்கான். அதாவது ஹீரோ 2 பேரை வந்து போட்டு தள்ளனால அந்த இடத்துல தான் எதையோ அவன் ஷாக்கோட வந்து பார்க்க, ஓ நீ இந்த இடத்துல தான் இருக்கே அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோவும் எதுவுமே பேசாமல் அதே இடத்துல கொலை பண்ணவன் மேலேயே வந்து உக்காந்துட்டு இருக்க, இதோட இந்த எழுந்து குத்துக்கள் மாதிரி வந்து ஓடுறாங்க. அந்த நானா டீமுமே லேடி நீங்கள் ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து இருக்க, ஹீரோயினி அது எதுவுமே வந்து கண்டுக்காமல் ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒருத்தனை வந்து பார்க்க, யாரான்னா ஹீரோ தான். ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினியும் செமையாக வந்து அளந்துக்கிட்டே இதெல்லாம் என்னாலது தான் சாங் பேக் அப்படின்ட்டு வந்து கத்துறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே அட்வைசரோட ரூமில் அந்த மினிஸ்டர் வந்து கண்டமேனிக்கு வந்து கத்துறான். என்ன அப்படின்னா, நீங்கள் அவனை செத்துட்டான் அப்படின்னு தானே சொன்னீங்க, ஆனால் அவன் இப்போ எப்படி செல்லுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படின்ட்டு வந்து செமையாக வந்து கத்துறான். எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும், நீ தான்டா சொன்ன அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை போய் செல்லுக்குள்ளவே சம்பவம் பண்ண வந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்ப, டேய் நீ முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி வைக்காத, அப்புறம் உனக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ மனசுக்குள்ளவே அந்த கேப்டன் பார்த்து விட்டனால தான் இவ்வளவும் பஞ்சாயத்து, கூடிய சீக்கிரத்தில் அந்த கேப்டனுமே வந்து கொல்லணும் அப்படின்ட்டு வந்து ஒருத்தங்கிட்ட சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஷேடோவில் நின்று இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு எஸ் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துக்கிறான். ஷேடோவில் இருக்கிறதுனால அவனோட ஃபேஸ் வந்து கிளியராக வந்து காட்டல. இப்போ வந்து அண்டர் கிரவுண்டு செல்லில் தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் அந்த
அட்வைசர்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மினிஸ்டர் வந்திருப்பாங்களா, ஸ்ட்ரைட்டாக செல்லுக்கு தான் வந்திருக்கான். பாத்தியா இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி அவன் நக்கலாக சொல்ல, நீ செல்லுக்குள்ளே உக்காந்துட்டா மட்டும் நான் உன்னை என்ன உயிரோட விட்டுருவேன்ட்டு நினைக்கிறியா? உன்னை மட்டும் இல்லை, அந்த கிளான் அந்த ஃபேமிலி எல்லாருமே கொல்லுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னால் முடிஞ்சா கை வச்சு பாருன்ட்டு ஹீரோவும் சொல்ல, எதை இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க, உன்னால் என்னை ஒன்று மண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். ஆமாம், இப்போதைக்கு என்ன உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் நான் வெளியே வந்தேன்னா உன்னோட தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக பிரித்து 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 வச்சிருவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். ஹீரோ அவனை பார்த்து அந்த மாதிரி மிரட்டுனதும் அவன் பயந்துடுறான். அவன் பயந்தாலும் பயத்தை முகத்தில் காட்டாமல், இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க, நீ செல்லுக்குள்ளே இருந்து வர்றதுக்குள்ளவே அந்த பொண்ணை மட்டும் இல்லை உன்னையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல தாத்தா தான் ஓவராக சவுண்டு போடுறாரு. அவனை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவனை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கேப்டன் கிட்ட சொல்கிறான். ஓகே, என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் அதுக்கு 3 காண்டினென்ட்டோட பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல, இது 3 காண்டினென்ட்டா அப்படின்ட்டு தாத்தாவுமே சொல்கிறாரு. உன்னால் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்க முடியல அப்படின்னா அவனை என்கிட்ட விட்டுரு, நான் அவனை பார்த்துக்கிறேன், திரும்ப அவனை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். போகும்போதே தாத்தா சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவனை காப்பாற்று, இல்லாட்டி அவனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்வைசர் தான் அப்படின்ட்டு ஹீரோவோட தாத்தா சொல்கிறாரு. ஹீரோவோட தாத்தா இல்லை, அவரை தத்தெடுத்தார்ல அவர். இருந்தாலுமே கூட இவனை நம்மலாம் இவன் கொஞ்சம் நம்பிக்கையான ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு அவரை பார்த்து சொல்ல, அப்புறம் தாத்தா தனியாக உக்காந்துட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்வைசர் தான், அவனை போட்டு பொழக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு செம டென்ஷனில் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் வெளியேந்து அந்த அட்வைசர் அமுச்சு விட்டான்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தவனும், இதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு சொல்கிறான். ஆபத்துன்னா ஆபத்து இல்லை, எதுலையாச்சும் போய் மாட்டிக்குவான், அப்படி இல்லாட்டி அந்த மினிஸ்டர் தேவையில்லாமல் கத்துவான் அப்படின்றத தான் மீன் பண்ணுறான். அவன் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கும் போது ஹீரோயினையும் அந்த நானா அப்படின்ற லேடியும் சண்டை போடுறாங்க. சண்டை இல்லை, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு நானாவை கத்த, இல்லை நான் போவேன் அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் லேடி, நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்தில் மாட்டிப்பீங்க அப்படின்ட்டு சொல்ல, இல்லை நான் போய் தான் தருவேன் அப்படின்ட்டு நானா கிட்ட ஹீரோயினி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் போய் தொலைங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டாக விட்டுறாங்களா என்னென்னு தெரியல. இதை எல்லாத்தையும் பார்த்தவனும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு கிளம்பிடுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ அன்றைக்கி நைட்டாக தான் காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோயினி எங்கேயோ தனியாக போக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, அந்த இடத்துல யாரும் இல்லை, எல்லாம் என்னோட இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த அட்வைசர் அமுச்சு விட்ட ஆள் இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த அட்வைசர்கிட்ட தான் காட்டுறாங்க. அட்வைசர்கிட்டையும் அந்த ரிப்போர்ட் போக, என்னது அவங்க 2 பேரும் கூட்டாக வேலை செய்கிறாங்களா அப்படின்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி கையில் வச்சுருந்த டீ கப்பை உடைக்கிறான். அதை துடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு டவலை கொடுக்க, அது எதுவுமே கண்டுக்காமல், நீ சொல்கிறது உண்மை அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் அவனை சமான் பண்ணு, நான் அவங்ககிட்ட சில விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட எதுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு தெரில. சமன் பண்ண சொல்லிட்டு திடீர்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாச்சும் பஃப் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டுலாம் தெரியல. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு ரெட் லைட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினியுமே நடந்து போக, ரெட் லைட் ஏரியான்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நடக்க, ஜஸ்ட்டு சிங்கிள் ஒரு டோக்கன் கொடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே இருந்து இன்னொருத்தன் நான் வரேன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன தப்பான விஷயமெல்லாம் இந்த இடத்துல அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயினையும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே ஹீரோயினி ஷாக்கோட, ஓ அப்படியா, அது அப்படியா, இது இப்படியா அப்படின்ட்டு வாயை பொழந்துட்டு பார்க்க, நீங்கள் வேறு ரொம்ப அழகாக இருக்கீங்க, தப்பி தவறி கூட யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க வான் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்த சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே, எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்ட்டு அவங்களும் விட்டுற, இப்போ ஹீரோயினி அந்த ஹூடியை எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப அந்த ரெட் லைட் ஏரியாவுக்குள்ளே தான் வராங்க. வந்தவங்களும் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, எவனோ வர மொட்டை தலைக்காயங்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மொட்டை தலைக்காயினோட பேரெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீ கேட்குற ஆள் ரொம்ப ரேரான ஒரு மனுஷன், அதனால் அவனை இப்போதைக்கு உன்னால் பார்க்க முடியாது. அப்படியும் பார்க்கணும் அப்படின்னா நீ ஏதாச்சும் வேல்யூபிளான ஒரு ஐட்டத்தை கொடுக்கணும், டோக்கன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்க, ஹீரோயினிக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதான், அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான்.
பின்னாடி இருந்து டே மொட்டை அந்த பொண்ணு யார் அப்படின்றது சொன்னேன் அப்படின்னா இந்த பையில் இருக்கக்கூடிய காசு வந்து உனக்கு தரேன்டா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்கும் போதே ஹீரோவும் அந்த ஊடியை எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப வந்து கிளம்பிடுறாங்க வேற ஒரு இடத்துக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து நின்றுட்டு நீங்கள் என் கூட வந்து வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றான். நீங்கள் கேட்டாலும் எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், நானும் அவர் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணிட்டு வந்து போக, என்ன நம்ம டவுனை விட்டு ரொம்ப லாங்கில் வந்து வந்துட்டோம் போல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு அவன் ஆமாம் தனியாக தான் வந்து அவர் எப்பவுமே இருப்பார், அதனால தான் நம்ம இப்போ வெளியே வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்ப வந்து விசில் பண்ணிட்டே வந்து கூப்பிட்டு போகிறான். அவன் கூப்பிட்டு போயிட்டு முன்னாடி போய் ஓடி போய் நீங்கள் சொன்னால நான் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன், டக்குன்னு வந்துடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது ஏதோ தப்பாக இருக்குது, இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து ஹீரோயினி போக எதையோ பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னா அந்த 4 பேர் தான் முன்னாடி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க குத்துக்கள் மாதிரி. இதை பார்த்தவங்களும் சரிடா குட்டி பையன் தான் இந்த காசை வச்சுக்க அப்படின்ட்டு கொடுத்து அனுப்ப, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சி விட்றான். ஹீரோயினி கிட்ட வந்தவனும் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது இந்த ஜாங்குவில் ரொம்ப ரெகுலரான ஒரு விஷயந்தான், அதனால் நீங்கள் எதுவும் டிசப்பாயிண்ட் வந்து ஆக தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்ப அவன் விசில் பண்ணிட்டு வந்து போகும்போது எனக்கு தெரியும் நீங்கள் தேடி வந்த ஆள் இவங்க இல்லைன்ட்டு, இருந்தாலும் அவங்க எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயினியை சுற்றி அந்த 4 பேரும் வந்துட, அந்த 4 பேருமே ஹீரோயினியை மெஷர் வந்து பண்ணுறாங்க. இதோ இந்த இடம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த இடம் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோயினியும் டேய் நான் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்களா அப்படின்ட்டு ஹூடியை வந்து எடுக்கிறாங்க. நான் தான் அடுத்த யங்லார்டு அப்படின்னு வந்து சொல்ல, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற பட்சத்தில் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் போட்டு விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் வரும், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. முடித்தா இன்னொரு வீடியோ வந்து சேர்த்து வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய் பாய்.